Praise the Lord. ஆண்டவருக்கு புகழ். அன்பான நேயர்களே, உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆமாம். இந்த நாளிலும் உங்க எல்லாரையும் இந்த நிகழ்ச்சியின் வழியா சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமான ஒரு தலைப்பை பத்தி பேச போறோம். கண்டிப்பா. ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்களை சந்திக்கிறோம் இல்லையா? காலையில எழுந்த உடனே ஆரம்பிக்கிற ஓட்டம் ராத்திரி படுக்க போற வரைக்கும் ஏதோ ஒரு மன அழுத்தத்தோடயே தொடருது. நிச்சயமா. அந்த ஓட்டத்துல நாம நிறைய விஷயங்களை இழந்துடுறோம். ஆனா இந்த இரண்டு சூழ்நிலைகள் மத்தியில ஆண்டவரோட வார்த்தை நமக்கு எப்பவுமே ஒரு தெளிவான வெளிச்சத்தை கொடுக்குது. ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய வார்த்தைகளை நாடி தேடி வர உங்களுக்கு இது ஒரு ஆசீர்வாதமான நேரமா இருக்கும். இன்னைக்கு நாம மனித உளவியலையும் இறையியலையும் இணைக்கிற ஒரு அற்புதமான பகுதியா அலச போறோம். எப்பொழுதும் போல நம்ம ஆழமான பார்வைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இறைவனுடைய பிரசன்னத்துல இணைந்து அவருக்கு நன்றி சொல்லியும் நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடியும் ஜெபிப்போம். ஆமா, ஜெபத்தோட தொடங்குவோம். தந்தை, மகன், தூயாவியின் பெயராலே ஆமென். ஆமென். எங்கள் அன்பான விண்ணக தந்தையே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ரோமையர் திருமுகத்தின் வழியாய் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிற உமது அளவற்ற அன்புக்காகவும் ஒருபோதும் ஏமாற்றம் தராத உமது எதிர்நோக்குக்காகவும் எங்களை வழிநடத்தும் தூய ஆவியானவருக்காகவும் உம்மை போற்றுகிறோம். இன்றைய வார்த்தை யூடியூப் சேனலில் வாசகத்தின் வழியாக வெளிச்சம் என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் உமது திருக்கரங்களில் ஒப்படைக்கிறோம். அவர்கள் இந்த நிகழ்ச்சியை முழுமையாக பார்க்கவும் இதன் வழியாக உமது அன்பை உணரவும் அருள் தாரும். பார்வையாளர்கள் அனைவர் மீதும் உமது மன்னிப்பு, குணமாக்கும் வல்லமை, இரக்கம் மற்றும் கிருபை நிறைவாக பொழியப்பட ஜெபிக்கிறோம். இந்த வாசகங்கள் எங்கள் உள்ளங்களில் புதிய வெளிச்சத்தை தரட்டும். ஆண்டவரே, இந்த திரைக்கு பின்னால் இருந்து எங்களோடு இணைந்து ஜெபிக்கும் ஒவ்வொருவருடைய ஆன்மா மற்றும் உடலில் உள்ள காயங்களுக்கு முழுமையான சுகம் கிடைக்க வேண்டும் என்று உருக்கமாக மன்றாடுகிறோம். ஆமென். வாழ்க்கை போராட்டங்களில் தவித்து உமது ஆறுதலுக்காக ஏங்கும் ஒவ்வொரு பிள்ளையின் மீதும் உமது அளப்பரிய இரக்கம் ஊற்றப்படுவதாக. சிறப்பாக மிஸ்ஸஸ் ராணி ரத்னகுமாரின் செப வேண்டுதல் நிறைவேறும்படியாக செபிக்கிறோம். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத இருப்பவர்களுக்கு ஜபிக்கிறோம். மற்றும் எங்களிடம் செபத் தேவைகளை சொன்ன அனைவருக்காகவும் அவர்களின் நல்ல நோக்கத்திற்கான மன்றாட்டுக்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும்படியாகவும் செபிக்கிறோம். தாகத்தோடு தேடுவோர் ஜீவத்தண்ணீராகிய கிறிஸ்துவை சந்திக்கவும், பாவிகளும் உடைந்த உள்ளத்தாரும் இறைவனின் இரக்கத்தையும் அன்பையும் அறியவும், சோதனையில் இருக்கும் சமூகங்கள் இறைவனின் பராமரிப்பில் நம்பிக்கை வைக்கவும், தலைவர்களும் சாட்சிகளும் கிறிஸ்துவை தைரியமாக அறிவிக்கவும் மன்றாடுகிறோம். எங்கள் ஊழியத்தின் வழியாக நாங்கள் பகிரும் பாடல்களும் போதனைகளும் மற்றவர்கள் கிறிஸ்துவை கண்டடையவும், இறைவனின் இரக்கத்தில மகிழவும், அவர் மீது நம்பிக்கை வைக்கவும் உதவ வேண்டும் என ஜபிக்கிறோம். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமென். உங்களது ஜெப தேவைகளை கமெண்டிலோ அல்லது எங்களின் வாட்ஸ்ஆப்பிலோ தெரிவியுங்கள். நாங்களும் எங்களது தனிப்பட்ட ஜெபத்திலும் ஜெபிக்கிறோம். நேர்களே, நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்காக ஒரு சிறப்பான ஆழமான பார்வையை நாங்க கொண்டு வந்திருக்கோம். வருகிற மார்ச் 8ஆம் தேதி 2026 தவக்கால 3ஆம் ஞாயிற்கான வாசகங்களை மையப்படுத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. ஆமா, திருவிவிலியம் நமக்கு காட்டும் ஜீவ தண்ணீர் பற்றியும் உண்மையான வழிபாடுனா என்ன அப்படிங்கறத பத்தியும் ரொம்ப ஆழமா பல வரலாற்று பின்னணிகளோட ஆராய போறோம். உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற பல கவலைகளுக்கும் சோர்வுகளுக்கும் இந்த வாசகங்கள் கண்டிப்பா ஒரு தெளிவான வெளிச்சத்தை கொடுக்கும். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த வாசகத்தின் ஆழமான பார்வைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சின்ன ஸ்டோரி உங்களோட பகிர விரும்புறேன். கண்டிப்பா சொல்லுங்க. அதாவது, ஒரு நபர் வாழ்க்கையின் கடுமையான பாலைவன பாதையில் பயணித்துக் கொண்டிருந்தார். சுற்றெரிக்கும் வெயில், எங்கும் மணல் மேடுகள். அவரிடம் இருந்த தண்ணீர் எல்லாம் முற்றிலுமா தீர்ந்துடுச்சு. பாலைவனத்துல தண்ணீர் இல்லைன்னா நிலைமை ரொம்ப மோசம். ஆமா, ரொம்பவே மோசம். தாகத்தால் தொண்டை வறண்டு உதடுங்கள் வெடிச்சு உடல் முற்றிலுமா சோர்வடைந்து இனி உயிர் பிழைக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு அவர் வந்துட்டார். ஒரு கட்டத்துல அது அவருக்கு பயங்கரமான கோபம் தலைக்கேறுது. கோபம்? இறைவன் கிட்ட கோவப்படுறாரா? சரியா சொன்னீங்க. இறைவா, என்னை ஏன் இந்த நிலைக்கு தள்ளினீர்? என்னை அழிப்பதற்காகவா இந்த பாதையில் நடத்தினீர் அப்படின்னு வானத்தை பார்த்து கத்துனார். விரக்தியோடு அங்கிருந்து ஒரு பெரிய வறண்ட பாறையின் மீது அப்படியே சரிந்து உட்கார்ந்தார். எல்லாம் முடிந்து விட்டது, இதுதான் நம்ம கடைசி நிமிஷம்னு அவர் நினைச்ச அந்த தருணத்துல ஏதோ ஒரு அற்புதம் நடக்குது இல்லையா?
ஆமா, அவர் சாய்ந்திருந்த அந்த பாறையின் இடுக்கிலிருந்து ஒரு மெல்லிய சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்தா அந்த வறண்ட பாறையின் மிகச்சிறிய பிளவிலிருந்து குளிர்ந்த நீரூற்று ஒன்று மெல்ல கசிந்து கொண்டிருக்கிறது. ஆச்சரியமா இருக்கே. அந்த எதிர்பாராத நீரூற்று அவர் உயிரை காத்தது மட்டுமில்லாமல் அவர் இறைவனைப் பற்றிய தன் கோபத்தையும் சந்தேகத்தையும் முற்றிலுமா மாற்றிக்கொள்ளச் செய்தது. இதுதான் அந்த ஸ்டோரி. அந்த ஸ்டோரி ரொம்ப யதார்த்தமா அதே சமயம் ஆழமா இருக்கு. அந்த வழிப்போக்கருக்கு வந்த அதே கோபம், அதே விரக்தி, அதே தாகம் தான் பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய கூட்டத்துக்கும் வந்துச்சு. அதுதான் இன்னைக்கு நாம விவாதிக்க போற திருவிவிலிய பகுதி. முக்கியமா பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நாம பார்க்க போற முதல் வாசகமே ஒரு பாலைவனத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது. பாலைவன தாகமும் கடினமான இதயமும். விடுதலை பயணம் வாசகம். சரியா சொன்னீங்க. அதிகாரம் 17, இறைவசனங்கள் 3 முதல் 7 வரை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆழமாத பார்வையின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், நம் வாழ்வின் பாலைவனங்களில் நாம் நம்பிக்கையை இழந்து தாகத்தால் தவிக்கும்போது ஆண்டவர் எவ்வாறு நமக்காக செயல்படுகிறார் அப்படிங்கறத புரிஞ்சு கொள்வதுதான். இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி சீன் பாலை நிலத்தில், குறிப்பா ரெபிதிம் என்ற இடத்துல முகாமிட்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையை நீங்க கொஞ்சம் மனசுல கற்பனை செய்து பாருங்க. அது சும்மா 100-200 பேர் இருக்கிற கூட்டம் இல்ல. லட்சக்கணக்கான மக்கள், சிறு பிள்ளைகள், வயதானவர்கள், அதோடு சேர்த்து ஏராளமான கால்நடைகள் என ஒரு மாபெரும் கூட்டம். சுற்றெரிக்கும் பாலைவனம். ஆனால் குடிக்க ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்ல. அந்த பயங்கரமான தாகம் மக்களோட மனநிலைய எப்படி மாற்றுதுன்னு பாருங்க. அவங்க மோசையை எதிர்த்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கால்நடைகளையும் தாகத்தால் சாகடிக்கவா எகிப்திலிருந்து வெளியேறச் செய்தீர் அப்படின்னு வாதாடுகிறார்கள். அதாவது தண்ணி இல்லாம குழந்தைங்க அழுதா, தாகத்துல கால்நடைகள் சுருண்டு விழுந்தா எந்த தலைவனையாவது பார்த்து கோபம் வரத்தானே செய்யும். இதுல அவங்க தப்பு என்ன இருக்கு? அவங்க கேட்டது ஒரு அடிப்படையான தேவைதானே. நீங்க கேக்குறது 100க்கு 100 நியாயமான கேள்விதான். அவங்க தண்ணீர் கேட்டது தப்பில்ல. ஆனா அவங்க எப்படி கேட்டாங்க, என்ன வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க அப்படிங்கறதுலதான் பெரிய சிக்கலே இருக்கு. வார்த்தைகள்ல சிக்கலா எப்படின்னு கொஞ்சம் விளக்குங்களேன். தாகம் எடுக்கும்போது எங்களுக்கு தண்ணீர் வேண்டும்னு கேட்பது மனித இயல்பு. ஆனா எங்களை கொல்லவா இங்கே கொண்டு வந்தீர் அப்படின்னு கேட்கும்போது அது வெறும் கோபமா இல்ல, அது ஒரு வகையான ஆன்மீக மறதியா மாறிடுது. ஆன்மீக மறதியா அப்படின்னா என்ன? கண்டிப்பா சொல்றேன். இது எப்படின்னா, ஒருத்தர் நமக்கு 99 தடவை பெரிய பெரிய உதவிகள் செஞ்சிருப்பார். ஆனா 100வது தடவை ஒரு சின்ன உதவி செய்ய தாமதமாகும் போது, இவர் எனக்கு எதுவுமே செஞ்சதில்ல, இவரால் எனக்கு அழிவுதான் அப்படின்னு நாம பழியப்படுவோம். அதேதான். அதுதான் இங்க நடக்குது. இத ஒரு பரந்த பார்வையில நாம பொருத்தி பார்த்தோம்னா, மனிதர்களாகிய நாம் எவ்வளவு சீக்கிரம் இறைவனின் நன்மைகளை மறந்து விடுகிறோம் என்பது புரியும். சற்று நினைத்து பாருங்கள். செங்கடல் 2ஆக பிளந்த அந்த மாபெரும் அதிசயத்தை இவர்கள் தங்கள் கண்களால் கண்டவர்கள். ஆமா, எகிப்தில் இறைவன் செய்த பிரம்மாண்டமான அடையாளங்களை பார்த்தவர்கள், வானத்திலிருந்து மன்னாவை உணவாக பெற்றவர்கள். சரியா சொன்னீங்க. ஆனால் ஒரு சிறிய பாலைவன பயணம், ஒரு தாகம் வந்தவுடனே அவர்கள் எல்லாவற்றையும் மறந்து விட்டார்கள். முந்தைய நாள் வரை அவர்களை பாதுகாத்த ஆண்டவரை இன்று தங்களை கொல்ல வந்தவராக சந்தேகிக்க தொடங்கிவிட்டார்கள். இது அப்படியே நம்முடைய நவீன வாழ்வியலோடு தொடர்பு படுத்தி பார்த்தா ரொம்பவே பொருத்தமா இருக்கு. நீங்களே உங்களுக்கு கேட்டுக்கொள்ளுங்கள், நாமும் சில நேரங்களில் இப்படித்தானே இருக்கிறோம். உண்மைதான், நாமும் அப்படித்தான் இருக்கோம். வேலையில ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலோ அல்லது குடும்பத்தில் ஒரு எதிர்பாராத பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டாலோ நாம் உடனே என்ன செய்கிறோம்? இதுவரைக்கும் இறைவன் நம் வாழ்வில் செய்த 100கணக்கான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை அப்படியே வசதியா மறந்து விடுகிறோம். ஆமா, ஆண்டவரே என்னை ஏன் இப்படி கைவிட்டீர், நான் அழிந்து போகவா என்னை இதுவரைக்கும் அழைத்து கொண்டு வந்தீர் அப்படின்னு அவரிடமே புகார் செய்ய தொடங்கி விடுகிறோம். அந்த இஸ்ரேல் மக்களுக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசமே இல்லைங்கிறத இந்த வாசகம் ரொம்ப அழகா காட்டுது. சரிதான். முறுமுறுப்பு என்பது பிரச்சனையை தீர்க்காது, அது பிரச்சனையை மேலும் பெரிதாக்கும் என்பதை அந்த மக்கள் உணரவில்லை. சரி, அடுத்ததாக என்ன நடக்கிறது என்று பாருங்கள். மக்கள் தன்னை எதிர்த்து நின்றபோது மோசே என்ன செய்தார்? மோசே ஆண்டவரிடம், இந்த மக்களோட நான் என்ன செய்வேன், இன்னும் கொஞ்சம் போனா என்மேல் கல்லறிவார்களே என்று கதறுகிறார். இது ஒரு தலைவன் சந்திக்கும் உச்சக்கட்ட அழுத்தம். தன் சொந்த மக்களே தன்னை கொல்லத் துணியும் அந்த இக்கட்டான நிலை. இந்த இடத்துல மோசே செஞ்சது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம்? யார் நம்மளை எதிர்க்கிறாங்களோ அவங்ககிட்டயே போய் சண்டை போடுவோம், இல்லைன்னா தன்னை தற்காத்துக்கு ஒரு பெரிய படையை உருவாக்க நினைப்போம். ஆனா மோசே அந்த அழுத்தத்தை மனிதர்களை கொண்டு தீர்க்க முயற்சிக்கவே இல்லை. அவர் நேராக ஆண்டவரிடம் போறார். தன் பாரத்தை அப்படியே ஆண்டவர்கிட்ட இறக்கி வைக்கிறார்.
அதுக்கு ஆண்டவர் மோசேயிடம் சொல்ற பதில் ரொம்ப ஆழமானது. இஸ்ரேல் தலைவர்கள் சிலரை உன்னோடு அழைத்து கொண்டு மக்கள் முன் செல். நைல் நதியை அடிச்ச உமது கோலை கையில் எடுத்துக்கொண்டு போ அப்படின்னு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஆமா, அந்த கோல். இதுல எனக்கு என்ன புரியலன்னா, அவங்களுக்கு தேவை தண்ணீர். ஆண்டவர் ஏன் நைல் நதியை அடிச்ச அந்த கோலை குறிப்பாக கேட்கணும்? சாதாரண ஒரு மரக்களி தானே அது. அங்கேதான் ஆண்டவரின் மிகப்பெரிய பாடம் ஒழிந்திருக்கிறது. அந்த கோல் வெறும் மரக்கழி அல்ல, அது இறைவனின் கடந்த கால வல்லமையின் மிகப்பெரிய அடையாளம். ஓ, கடந்த கால வல்லமையின் அடையாளமா? ஆமாம், எகிப்தில் அந்த கோலை நீட்டித்தான் மோசே பல அதிசயங்களை செய்தார். நைல் நதி ரத்தமாக மாறியது அந்த கோலால்தான். செங்கடல் பிளந்ததும் அந்த கோலால்தான். அப்போ அது ஒரு சாதாரண கோல் இல்ல. கண்டிப்பா இல்ல. ஆக அந்த தண்ணீர் இல்லாத வறண்ட ரெப்பிதிம் பாலைவனத்தில் மக்கள் நம்பிக்கை இழந்து முறுமுறுத்து கொண்டிருந்தபோது இறைவன் மோசேயிடம் மறைமுகமாக என்ன சொல்கிறார் தெரியுமா? உன் கடந்த கால வெற்றியை நான் உன்னோடு இருந்தேன் என்பதற்கான அடையாளத்தை உன் கையில் இடு என்று சொல்கிறார். அந்த கோல் முந்தைய கிருபைகளின் சாட்சி. அது ஒரு நம்பிக்கையின் ஆயுதம். ஓ, அப்போ அந்த கோல் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையின் ஆயுதம். இது ரொம்ப அருமையான விளக்கம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் தங்களது சொந்த வாழ்க்கையோடு பொருத்தி பார்க்க வேண்டும். எப்படி பொருத்தி பார்க்கலாம்னு சொல்லுங்க. உங்கள் வாழ்வில் தீர்க்க முடியாத நெருக்கடிகள், சவால்கள் வரும்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? உங்கள் கையில் இருக்கும் அந்த நம்பிக்கையின் கோல் ஏது? கடந்த கால பயணத்தில் ஆண்டவர் உங்களோடு இருந்தார், உங்களுக்கு உதவி செய்தார் என்பதற்கான அடையாளங்களை, சாட்சிகளை நீங்கள் நினைவு கூற வேண்டும். மிகச்சரியான வழிகாட்டுதல். அது ஒருவேளை நீங்கள் கடந்து வந்த ஒரு கடுமையான நோயாக இருக்கலாம், அல்லது நீங்கள் மீண்டு வந்த ஒரு பெரிய கடன் பிரச்சனையாக இருக்கலாம். அந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களை எப்படி காப்பாற்றினார் என்ற அந்த நினைவுகள்தான் இன்றைய உங்களது பாலைவன பயணத்திற்கான கோல். அதை நீங்கள் உறுதியாக பற்றிக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக. அந்த கடந்த கால கிருபைகளை நாம் நினைவு கூறும்போது நம் முறுமுறுப்பு மறைந்து விசுவாசம் எழத் தொடங்கும். சரி, கோலை கையில் எடுத்த மோசேக்கு ஆண்டவர் என்ன கட்டளையிடுகிறார் என்று பாருங்கள். என்ன கட்டளையிடுறார்? இதோ, நான் அங்கே ஓரேபில் உள்ள பாறையில் உனக்கு முன் நிற்பேன். நீ பாறையை அடி, மக்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்கிறார். இங்கதான் எனக்கு ஒரு பெரிய லாஜிக் இடிக்குது. என்ன லாஜிக்? பாறைனாலே வறட்சி தானே. பாலைவனத்துல மணலை தோண்டினா கூட கொஞ்சம் ஈரம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அறிவியல் சொல்லும். ஆனா ஒரு பாறை அடிக்க சொல்றதுக்கு என்ன காரணம்? இது மனித மூளைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வா இருக்கே. அதுதான் இறைவனின் வேலைப்பாடு. மனிதர்களுடைய பார்வையில் எது வறட்சியின் அடையாளமோ, எதிலிருந்து இனி ஒன்றுமே கிடைக்காது என்று நாம் நினைத்து ஒதுக்கி விடுகிறோமோ, அதிலிருந்தே வாழ்வளிக்கும் ஜீவ தண்ணீரை கொண்டு வர ஆண்டவரால் முடியும். வறட்சியிலிருந்து ஜீவ தண்ணீர், ரொம்ப ஆழமான கருத்து. ஆனால் இங்கே வாசகத்தில் ஒரு மிக முக்கியமான வார்த்தை இருக்கிறது, கவனித்தீர்களா? நான் உனக்கு முன் நிற்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆமாம், அந்த வார்த்தை ரொம்ப உறுதியா இருக்கு. அதோட அர்த்தம் என்ன? அந்த பாறைக்குள் இயல்பாகவே தண்ணீர் இல்லை, அது வெறும் கல்தான். ஆனால் ஆண்டவரின் பிரசன்னம் அங்கே இருக்கும்போது அந்த வறண்ட பாறையே ஒரு ஜீவ நதியாக மாறுகிறது. இறைவனின் பிரசன்னம்தான் அந்த அற்புதத்திற்கு காரணம். பாறையிலிருந்து தண்ணீர் வந்தது இயற்கையின் விதி அல்ல, அது இறைவனின் பிரசன்னம் கொண்டு வந்த மாற்றம். இதை நாம கொஞ்சம் ஆழமா கவனிச்சோம்னா, இன்னைக்கு நம்ம உலகத்துல நம்மள சுத்தி இருக்கிற பல விஷயங்கள் இந்த பாறை மாதிரி தான் இருக்கு இல்லையா? ஆமா, நிறைய பாறைகள் இருக்கு நம்ம வாழ்க்கையில. தற்போதைய உலகில் நீங்களும் சரி, நாங்களும் சரி, பலவிதமான வறண்ட பாறைகளை சந்திக்கிறோம். ஒருவேளை அது பல மாதங்களாக தொடரும் ஒரு பொருளாதார தட்டுப்பாடாக இருக்கலாம், அல்லது இனி சரி செய்யவே முடியாது என்று நினைக்கிற உறவுச் சிக்கல்களாக இருக்கலாம். கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு பெரிய விரிசல் வந்து இனி சேரவே முடியாதுன்னு ஒரு வறண்ட பாறை மாதிரி நிக்கலாம். ஆமா, அவரது மலதுமத்தால் குணப்படுத்த முடியாது என்று சொல்லப்பட்ட நாட்பட்ட நோய்களாக இருக்கலாம். இவை எல்லாமே நம் கண்முன் நிற்கும் மாபெரும் பாறைகள்தான். முற்றிலும் உண்மை. ஆனால் இறைவன் நமக்கு தரும் வாக்குறுதி என்னவென்றால், அந்த வறண்ட பாறைகளிலிருந்து கூட அவர் ஆசிர்வாதத்தை கொண்டு வரவல்லவர். அவருடைய பிரசன்னம் உங்கள் பிரச்சனையின் மீது இறங்கும்போது உங்கள் கண்ணீரே கூட ஒரு நாள் நீரூற்றாக மாறும் என்ற நம்பிக்கையை நாம் இழக்கவே கூடாது. இறைவனின் பிரசன்னம் தொடும்போது வறட்சி செழிப்பாக மாறும். ரொம்ப பெரிய நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகள் இது. ஆனால் இஸ்ரேல் மக்கள் அந்த விசுவாசத்துல கோட்டை விட்டுட்டாங்க.
அதனாலதான் மோசே அந்த இடத்திற்கு 2 வித்தியாசமான பெயர்கள் வைத்தார்னு இந்த வாசகம் முடியுது. ஆமாம், மோசே அந்த பாறையை அடித்து தண்ணீர் வரவழைத்த அந்த இடத்திற்கு மாசா மற்றும் மெரிபா என்று பெயரிடப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த 2 வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அர்த்தம் என்ன? இபா என்றால் வாதாடுதல் அல்லது சண்டை போடுதல் என்றும் பொருள். அவர்கள் மோசேயோடு மட்டுமல்ல, ஆண்டவரோடுமே வாதாடினார்கள். அந்த வாசகத்தின் கடைசி வரியில் அவர்கள் எதற்காக இப்படி செய்தார்கள் என்பதற்கான காரணம் மிக தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் சோதித்தார்கள். இது ரொம்ப ஆபத்தான ஒரு மனநிலை இல்லையா? ரொம்ப ஆபத்தானது. அவர் எனக்கு தண்ணீர் கொடுத்தால் அவர் என் இறைவன், அவர் எனக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை என்றால் அவர் என்னோடு இல்லை அப்படின்னு ஒரு வியாபாரத்தனமான டீல் பேசுற மாதிரி இருக்கு. இறைவனோட இருப்ப நம்முடைய உடல் தேவைகளை வச்சு அளவிடுவது எவ்வளவு பெரிய துணிகரம். மிகச் சரியாக சொன்னீர்கள். இதுதான் சோதிப்பதற்கும் நம்புவதற்கும் உள்ள வித்தியாசம். முறுமுறுப்பது வேறு, சோதிப்பது வேறு. வலி வரும்போது, வேதனை வரும்போது, திருப்பாடல்கள் நூலில் பல இடங்களில் தாவீது அரசர் கூட இறைவனிடம் தன் வலியை சொல்லியிருக்கிறார். ஆமா, திருப்பாடல்கள் முழுக்க அவருடைய மன்றாட்டுகள் இருக்கு. அது தன் தகப்பனிடம் குழந்தை கேட்கும் கேள்வி. ஆனால் நீ எனக்கு இதை செய்தால்தான் நான் உன்னை நம்புவேன் என்று சொல்வது இறைவனின் அடையாளத்தையே, அவருடைய அன்பையே கேள்விக்குறியாக்குவது. இது ஒரு நிபந்தனையுடன் கூடிய விசுவாசம். உண்மையான விசுவாசத்தில் நிபந்தனைகள் கிடையாது. இது அப்படியே நம்ம நேயர்கள்கிட்ட ஒரு நேரடியான கேள்வியா நான் வைக்க விரும்புறேன். உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. உங்கள் வாழ்வில் துன்பம் வரும்போதெல்லாம், ஒரு எதிர்பாராத பிரச்சனை வெடிக்கும் போதெல்லாம், இறைவன் என்னோடு இருக்கிறாரா இல்லையா என்று நீங்கள் அவரை சோதிக்கிறீர்களா? ஆண்டவரே, நீர் உண்மையாகவே இருந்தால் இந்த வினாடியை இந்த பிரச்சனையை தீரும், இந்த வேலையை வாங்கிக் கொடு என்று அவரிடம் நிபந்தனை விதிக்கிறீர்களா? அல்லது எனக்கு இப்போது புரியவில்லை என்றாலும் உம்முடைய வழிநடத்துதலில் நான் நம்பிக்கை வைக்கிறேன் என்று உங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறீர்களா? இஸ்ரேல் மக்கள் சோதித்தார்கள், ஆனால் நாம் நம்ப வேண்டும். ரொம்ப அருமையான கேள்வி. இன்றைய இந்த விடுதலை பயணம் வாசகம் நமக்கு கற்றுத்தரும் மிக முக்கியமான பாடங்களை நாம் சுருக்கமாக நினைவு கூறலாம். கண்டிப்பா. முதலாவதாக, நம் வாழ்வில் வரும் சிறு சிறு குறைகளுக்காக இறைவனையும் அவர் நமக்கு ஏற்படுத்திய தலைவர்களையும் முறுமுறுப்பதை தவிர்க்க வேண்டும். இரண்டாவதாக, நெருக்கடியான நேரங்களில் கடந்த காலத்தில் இறைவன் செய்த நன்மைகளை, அவர் நமக்கு கொடுத்த ஆசிர்வாதங்களை ஒரு கோலை போல இறுக்கமாக பற்றிக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, எல்லாமே முடிஞ்சுவிட்டது என்று நாம் நினைக்கும் வறண்ட பாறைகளிலிருந்து கூட ஜீவ தண்ணீரை கொண்டு வரக்கூடிய இறைவனின் வல்லமையை முழுமையாக நம்ப வேண்டும். வறட்சியிலும் இறைவனை நம்புவதுதான் உண்மையான ஆன்மீக முதிர்ச்சி. மிகச்சரி. இந்த வாரம் உங்கள் வாழ்வில் ஏற்படும் கடினமான தருணங்களில், எதிர்பாராத பிரச்சனைகளில் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இஸ்ரேல் மக்களைப் போல மாசா அல்லது மெரிபாவை உருவாக்கி இறைவனோடு வாதாடப் போகிறீர்களா? அல்லது கடந்த காலங்களில் இறைவன் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து உங்கள் கையில் உள்ள நம்பிக்கையின் கோலால் அந்த பாறையிலிருந்து அருளை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்களா? சிந்தித்துப் பாருங்கள். நீங்கள் எடுக்கும் முடிவுதான் உங்கள் பாலைவன பயணத்தின் திசையை தீர்மானிக்கும். கஷ்டங்கள் வரும்போது கடவுளை குறை சொல்றது மனித இயல்பா இருந்தாலும், நம்மளோட பழைய அனுபவங்களை, கடவுள் நமக்கு செஞ்ச நன்மைகளை நினைத்து பார்த்து விசுவாசத்துல நிக்கிறது தான் முக்கியம். இதையேதான் இன்றைய பதியுரை பாடலும் நமக்கு வலியுறுத்துது. திருப்பாடல்கள் 95. ஆமா, ஆண்டவரோட குரலை நாம எப்படி இன்றும் செவிமடுப்பது, நம்ம இதயத்தை கடினப்படுத்தாம இருப்பது எப்படி அப்படிங்கிறத இந்த குறிப்பிட்ட வாசகத்தோட வரலாற்று மற்றும் உளவியல் பின்னணியோட நம்ம ஆராய போறோம். இந்த திருப்பாடல்கள் 95 வாசிக்கும்போது எனக்குள்ள தோணுன ஒரு விஷயம் என்னன்னா, அதோட கட்டமைப்பில ஒரு மிக முக்கியமான உளவியல் நகர்வு இருக்கு. முதல் 2 வசனங்கள் ரொம்ப ஒரு உற்சாகத்தோட தொடங்குது. ஒரு அழைப்போட தொடங்கும். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பாம் பாறையை போற்றி ஆர்ப்பரிப்போம், நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். இது சும்மா ஒரு சாதாரண அழைப்பு கிடையாது. இதுல பயன்படுத்தப்பட்டிருக்கிற அந்த மீட்பாம் பாறை அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ஆழமான இறையியல் பொருளை கொண்டது. கண்டிப்பா. அந்த பாலைவன பின்னணியில வாழ்ந்த மக்களுக்கு ஒரு பாறை அப்படிங்கிறது வெறும் கல் கிடையாது. அது அவங்களுக்கான தஞ்சம், நிழல் மற்றும் பாதுகாப்பு இல்லையா? நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. இத வரலாற்று ரீதியா நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தோம்னா, பண்டைய மத்திய கிழக்கு நாடுகள்ல, குறிப்பா இஸ்ரேல் மக்களோட நிலப்பரப்புல மணல் அப்படிங்கிறது எப்போதுமே மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம். காத்தடிச்சா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறிடும். ஆமா, காத்து அடிச்சா நேத்து இருந்த மணல் மேடு இன்னைக்கு இருக்காது. அதனால மணல் என்பது ஒரு நிலையற்ற தன்மைக்கான ஒரு அடையாளம்.
அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பல நூறு அடி உயரத்துக்கு கம்பீரமா நிக்கிற ஒரு பெரிய கற்பாறை, இத எபிரேய மொழியில சூர் அப்படின்னு சொல்லுவாங்க. சூர். ஓகே. அந்த பாறை எதை குறிக்குதுன்னா, காலங்கள் மாறினாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் ஒருபோதும் மாறாத அசைக்க முடியாத ஒரு உண்மைய, ஒரு பாதுகாப்பை குறிக்குது. ஆண்டவரை மீட்பாம் பாறை அப்படின்னு அழைக்கும்போது நம்முடைய இந்த நிலையற்ற வாழ்வியல்ல அவரே நமது ஒரே நிரந்தரமான அஸ்திவாரம் அப்படிங்கறத அந்த வாசகம் ஆணித்தரமா பதிவு செய்யுது. இது அப்படியே நம்ம இன்றைய நவீன உலகத்தோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா, நாம நம்முடைய பாதுகாப்புக்காக எதையெல்லாம் நம்பி இருக்கோம்னு சிந்திக்க தோணுது. ஆமா, நிறைய விஷயங்களை நாம நம்பி இருக்கோம். நமது பொருளாதாரம், நாம பாக்குற வேலை, நம்ம பேங்க் பேலன்ஸ், நம்ம சமூக அந்தஸ்து, இது எல்லாமே அந்த பாலைவனத்தின் மணல் மேடுகள் போலதான் இருக்கு. ஒரு சின்ன காத்தடிச்சா காணாம போயிடும். அதுதான், ஒரு சிறிய உலகளாவிய பொருளாதார வீழ்ச்சியோ அல்லது ஒரு எதிர்பாராத நோயோ வரும்போது இந்த மணல் மேடுகள் நொடிப்பொழுதுல சரிந்து விழுந்துடுது. அப்படி சரிந்து விழும்போதுதான் நாம அஸ்திவாரமே இல்லாம நிற்கிறோம் அப்படிங்கிற நிதர்சனம் நமக்கு உரைக்குது. ரொம்ப சரியான ஒரு பார்வை. ஆண்டவர் என்ற அசைக்க முடியாத பாறையின் மேல் நம்ம வாழ்க்கையை கட்டி எழுப்பாத வரைக்கும் நமக்கு உண்மையான ஆழமான அமைதி கிடைக்க போவதே இல்ல. அதனாலதான் இந்த திருப்பாடல் அடுத்ததா 7வது வசனத்துல ஒரு மிக நெருக்கமான உறவு அடிப்படையிலான ஒரு உருவகத்தை கொண்டு வருது. அதாவது, அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள் அப்படின்னு சொல்லுது. இந்த மேய்ப்பன் ஆடுகள் உருவகம் ரொம்ப பிரபலமானது. ஆனா இதை இன்றைய காலகட்டத்துல நாம பல நேரங்கள்ல ரொம்ப மேலோட்டமா பாத்துறோம். ஆடுகள்னா அறிவில்லாதவை அப்படின்னு ஒரு தவறான எண்ணம் இன்னைக்கு பரவலா இருக்கு. ஆனா உண்மையான அர்த்தம் அதுவல்ல. அப்போ அந்த காலகட்டத்துல அதோட உண்மையான அர்த்தம் என்னவா இருந்துச்சு? பண்டைய யூதேய பாலைவனத்துல ஒரு மேய்ப்பன் இல்லாம ஒரு ஆட்டு மந்தையால ஒரு நாள் கூட உயிர் வாழ முடியாது. ஓநாய்கள் போன்ற கொடிய விலங்குகள் கிட்ட இருந்து தற்காத்துக்க ஆடுகளுக்கு பெரிய நகங்களோ வலிமையான பற்களோ கிடையாது. அதுகளுக்கு தற்காப்பு திறனே கிடையாது. ஆமா, அந்த ஆடுகளோட ஒரே பாதுகாப்பு கவசம் எது தெரியுமா? அதோட மேய்ப்பனோட குரல் மட்டும்தான். மேய்ப்பன் குரல் கொடுத்தா அதுங்க பாதுகாப்பா இருக்கும். வாவ், இது இன்றைய நவீன மனிதனோட மனோபாவத்துக்கு ஒரு பெரிய சவாலாவே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மனிதர்களாகிய நமக்கு தன்னிச்சையா செயல்படணும், யாருடைய கட்டுப்பாட்டிலையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு உள்ளார்ந்த ஆசை எப்போதுமே இருக்கு. அதுதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனையே. தற்கால சமுதாயம் நம்மிடம் என்ன சொல்லுதுன்னா, நீங்களே உங்க வாழ்க்கையின் மெய்ப்பர்கள், உங்க விதியை நீங்களே தீர்மானிங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கு. எல்லாவற்றையும் நாமே கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு மாயையில நம்ம வாழ பழகிட்டோம். தி இல்யூஷன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்வாங்க. ஆமா, அந்த இல்யூஷன் ஆஃப் கண்ட்ரோல் தான். ஆனா நம்முடைய சொந்த பலவீனங்களும் எல்லாவற்றையும் நம்மால கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிற உண்மையும் முகத்துல அறையும் போது நாம பதற்றம் அடைறோம். அப்போ ஆண்டவரே, நான் உங்களது ஆடு, என்னால தனியா இந்த வாழ்க்கை பயணத்தை எதிர்கொள்ள முடியாது, உங்களது வழிகாட்டுதல் எனக்கு வேணும் அப்படின்னு நாம எப்போ உண்மையாக சரணடைகிறோமோ அங்குதான் நமது ஆன்மாவுடைய ஆழமான விடுதலை தொடங்குது. இந்த சரணடைதல் தான் விசுவாசத்தின் உச்சம். ஆனா நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த திருப்பாடல்கள் 95ல ஒரு திடீர் திருப்பம் இருக்கு. திருப்பமா? ஆமா, முதல் பகுதியில இவ்வளவு அன்பாகவும் பாதுகாப்பாகவும் மெய்ப்பன் மற்றும் ஆடுகளின் உறவை பற்றி பேசின அதே ஆசிரியர் திடீர்னு ஒரு கடுமையான எச்சரிக்கையை முன்வைக்கிறார். அதோட பல்லவிய பாருங்க. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாது, ஆண்டவர் குரலை கேட்பீர் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, ஏன் திடீர்னு இந்த எச்சரிக்கை வருது? எதற்காக நம்ம இதயம் கடினப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு? இதற்கான பதிலை நாம 8 மற்றும் 9வது வசனங்கள்ல உள்ள வரலாற்று பின்னணியில தான் தேடணும். அங்க என்ன சொல்லியிருக்குன்னா, அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு அந்த வாசகம் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை சுட்டிக்காட்டுது. அவங்க ஆண்டவரையே கூண்டில் ஏற்றி அவரை விசாரணை செஞ்சு சோதனை செய்தாங்க. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு அப்பட்டமான சந்தேக கேள்வியா அவங்க எழுப்பினாங்க. ரொம்ப துணிச்சலான, அதே சமயம் அகங்காரமான ஒரு கேள்வி அது. தாங்கள் நினைத்த நேரத்துல தாங்கள் நினைத்த வழியில ஆண்டவர் தங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் அப்படின்னு கட்டளையிட்டாங்க. இறைவனின் பராமரிப்பின் மேல் நம்பிக்கை வைப்பதற்கு பதிலா இறைவனை தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் ஒரு இயந்திரமா அவங்க பார்த்தாங்க. இதுதான் இதயத்தை கடினப்படுத்துதல் என்பதன் ஆணிவேர்.
ஆமா, கடவுள் நம்ம வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை செய்திருப்பார், பல இக்கட்டான சூழ்நிலைகள்ல இருந்து நம்மை காப்பாற்றியிருப்பார். ஆனா ஒரு சின்ன கஷ்டம் வரும்போது, ஒரு நோய் தாக்கும்போது, அல்லது நாம எதிர்பார்த்த ஒண்ணு நடக்காம போகும்போது, நாம உடனடியா இஸ்ராயேல் மக்களை போல, ஆண்டவரே நீங்க உண்மையாகவே என்னை நேசிக்கிறீர்களா, நேசித்தால் ஏன் எனக்கு இந்த துன்பம் அப்படின்னு கேட்டு இறைவனோடு வாக்குவாதம் செய்ய தொடங்கிடுறோம். இது ரொம்ப பொதுவான ஒரு மனித இயல்பு. இது ஒரு வகையான வியாபார ரீதியான விசுவாசம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு டிரான்சாக்ஷனல் ஃபெய்த். நான் சரியா ஜெபிக்கிறேன், அதனால நீங்க என்ன எந்த கஷ்டமும் இல்லாம பாத்துக்கணும் அப்படின்னு நம்ம போடுற கணக்கு தப்பும்போது நமது இதயம் கடவுளுக்கு எதிராக கடினமாகுது. இந்த வியாபார ரீதியான மனநிலை விசுவாசத்தின் ஆழத்தையே அழிச்சிடுது. நோன்பு காலத்தின் 3ஆம் ஞாயிறன்று திருச்சபை திட்டமிட்டு இந்த திருப்பாடலை வாசிக்க கொடுப்பதன் காரணமும் இதுதான். ஓ, அந்த டைமிங் ரொம்ப முக்கியம். நோன்பு காலம் தொடங்கி சில வாரங்கள் கடந்த நிலையில நமது ஆரம்பகால உற்சாகம் சற்று குறைந்து நோன்பின் சோர்வு நம் உடலிலும் மனதிலும் தெரிய ஆரம்பிக்கும் தருணம் இது. இந்த பாலைவன அனுபவத்துல நமது சொந்த பலவீனங்கள் வெளியே வரத் தொடங்கும். அப்போ நம்முடைய பொறுமை சோதிக்கப்படும். சரியா சொன்னீங்க. அப்போது நம்முடைய கஷ்டங்களுக்காக நாம கடவுள் மீது குற்றம் சாட்ட போறோமா, அல்லது அந்த கஷ்டங்களை நமது ஆன்மாவை சுத்தப்படுத்தும் ஒரு கருவியா பார்க்க போறோமா என்ற ஒரு முக்கிய கேள்வியை இந்த வாசகம் நம் முன் வைக்குது. இதயத்தை கடினப்படுத்துதல் அப்படிங்கிறது திடீர்னு ஒரு நாள்ல நடக்கிறது இல்லையே. இல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சிறு முறுமுறுப்புல தொடங்கி தொடர்ச்சியான நன்றியற்ற தன்மையா மாறி இறுதியாக கடவுளின் மென்மையான குரலையே கேட்க முடியாத அளவிற்கு ஒரு பாறையா மாறிடுது. அந்த மென்மையான குரல் அப்படிங்கிற வார்த்தை இப்போ நாம சிந்திப்பதற்கு மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா இன்னைக்கு நாம வாழும் உலகம் எப்போதுமே ஒரு விதமான சத்தத்தால் நிரப்பப்பட்டிருக்கு. இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட்னு சொல்லலாம்னாலே அதுவா? ஆமா, தகவல் பெருக்கத்தால நாம மூச்சு திணறிக்கிட்டு இருக்கோம். சமூக வலைதளங்கள், செய்திகள், முடிவில்லாத வாட்ஸ்அப் நோட்டிபிகேஷன்கள்னு நம்மை சுற்றி எப்போதுமே ஒரு இரைச்சல் இருந்துகிட்டே இருக்கு. வெளியில மட்டுமில்ல, நம்ம மனசுக்குள்ளேயும் சத்தம் அதிகமா இருக்கு. கண்டிப்பா. நமது சொந்த மனதிற்குள்ளேயும் அடுத்தது என்ன நடக்கும், நமது எதிர்காலம் என்ன ஆகும் அப்படிங்கிற கவலைகளின் சத்தம் அதிகமா ஒலிக்குது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதப் போகும் மாணவர்களின் பயமா இருக்கட்டும், வேலை தேடி அலையும் இளைஞர்களின் விரக்தியா இருக்கட்டும், அல்லது பொருளாதார நெருக்கடியை சந்திக்கும் குடும்பத் தலைவர்களின் பதற்றமா இருக்கட்டும், இவை எல்லாமே நம் மனதிற்குள் பெரும் சத்தத்தை உருவாக்குது. இந்த இரைச்சல்ல ஆண்டவர் குரல் எப்படி கேட்கும்? அதுதான் சிக்கல். இந்த உலகத்தின் இரைச்சலிலும் நமது பயத்தின் சத்தத்திலும் ஆண்டவருடைய அந்த மெல்லிய குரல் பல நேரங்கள்ல நமக்கு கேட்காமலே போயிடுது. அந்த அமைதியின்மையை நாம எப்படி எதிர்கொள்வது என்பதுதான் மிகப்பெரிய சவால். நாம தொடர்ந்து சத்தத்திலேயே வாழ்ந்து பழகிட்டதால அமைதி எப்படின்னா நமக்கு பயமா இருக்கு. தனிமையில இருந்தாலே பலருக்கும் பயம் வந்துருது. ஆமா, தனிமையில அமைதியா உட்கார்ந்தா நமது கவலைகள் நம்மை அச்சுறுத்தும் அப்படிங்கிற பயத்தாலேயே நாம தொடர்ந்து ஏதேனும் ஒரு திரைய, ஒரு ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டு நமது மனதை திசை திருப்பிக் கொண்டே இருக்கும். ஆனா ஆண்டவர் பெரும்பாலும் அந்த அமைதியில தான் பேசுறார். மாசா மற்றும் மெரிபாவுல இஸ்ரேல் மக்கள் செய்த பெரிய தவறும் இதுதான் இல்லையா? ஆமா, அவங்க அந்த பாலைவனத்தின் அமைதியில இறைவனின் குரலை கேட்க முயற்சி செய்வதற்கு பதிலா தங்களது முறுமுறுப்பால் அங்க மிகப்பெரிய சத்தத்தை உருவாக்குனாங்க. தங்கள் கோபத்தை அவங்க கோபமா வெளிப்படுத்தினாங்க. அப்படியென்றால் இந்த நவீன இரைச்சல்களுக்கு மத்தியில நம்முடைய இதயத்தை எப்படி மென்மையாக வச்சுக்கிறது, ஆண்டவரின் குரலை எப்படி செவிமடுப்பது, இதற்கு சில உறுதியான நடைமுறை சார்ந்த ஆன்மீக பயிற்சிகள் நமக்கு தேவைப்படுது. என்ன மாதிரியான பயிற்சிகள்னு நேயர்களுக்கு விளக்குங்க. முதலாவதா நாம தினமும் கொஞ்ச நேரமாவது முழுமையான அமைதிக்காக ஒதுக்க வேணும். மொபைல் போன், தொலைக்காட்சின எல்லா சத்தங்களையும் அணைத்து விட்டு ஒரு 10 நிமிடமாவது அமைதியா உட்கார்ந்து, ஆண்டவரே நீர் பேசும் உம் அடியான் கேட்கிறேன் அப்படிங்கிற மனநிலையோட அந்த அமைதியில நிலைத்திருக்க பழக வேணும். இது ரொம்ப அவசியமான ஒரு பயிற்சி. இரண்டாவதா திருவிவிலியா வாசிப்பு. திருவிவிலியம் என்பது ஏதோ வரலாற்றைச் சொல்லும் ஒரு புத்தகம் அல்ல. அது இன்றும் உயிர்ப்போடு இருக்கும் இறைவனின் வார்த்தை. நாம் அதை வாசிக்கும்போது அது ஒரு கண்ணாடிய போல நமது அகங்காரத்தையும் நமது கடினப்பட்ட இதயத்தையும் நமக்கு தெளிவாக காட்டுது. அதே நேரம் அந்த வார்த்தைகளின் வழியாக இறைவன் நமது தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் வலிகளுக்கும் நேரடியாக பதில் கொடுக்கிறாரு. இதோடு சேர்த்து இன்னொரு மிக முக்கியமான ஆன்மீக பயிற்சியும் இருக்கு. அதுதான் நினைவுபடுத்துதல், அதாவது ஆக்டிவ் ரிமெம்பரன்ஸ். ஆமா, ஒருவருடைய இதயம் கடினப்படுவதற்கு முக்கிய காரணம் என்னன்னா அவர் கடந்த காலத்துல கடவுள் செய்த நன்மைகளை மறந்து விடுவதுதான்.
இஸ்ரேல் மக்கள் செங்கடல் அற்புதத்தை மறந்ததால தான் மெரிபாவுல முறுமுறுத்தாங்க. நாமளும் பல நேரங்கள்ல நம்ம கடந்த கால ஆசீர்வாதங்களை மறந்துடுறோம். அதுதான் உண்மை. எனவே நமக்கு ஒரு சோதனை வரும்போதெல்லாம், ஒரு மாசா தருணம் வரும்போதெல்லாம் நாம திட்டமிட்டு நமது பழைய நினைவுகளை திரும்பி பார்க்க வேண்டும். கடந்த காலத்தில் இதைவிட பெரிய பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவர் என்னை எப்படி மீட்டு வந்தார் அப்படின்னு நாம சிந்தித்து பார்க்கும்போது நமது இதயம் தானாகவே மென்மையடையும். அது ஒரு பெரிய ஆறுதலை தரும். கண்டிப்பா. ஏன் எனக்கு இந்த கஷ்டம் என்று கேட்டு முறுமுறுப்பதற்கு பதிலா, ஆண்டவரே, இந்த இருண்ட சூழ்நிலையிலும் உமது பராமரிப்பில் நான் நம்பிக்கை வைக்கிறேன், இதுவும் என்னை புடம்போடும் ஒரு நிகழ்வுதான் அப்படின்னு சொல்ல பழகும்போது நமது விசுவாசம் முதிர்ச்சி அடையுது. இங்க நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு அழகான விஷயம் என்னன்னா, கடவுள் நமது பலவீனங்களை பார்த்து கோபப்படுவர் அல்ல. மாசாவிலும் மெரிபாவிலும் மக்கள் அவ்வளவு முறுமுறுத்து கடவுளுக்கு எதிராக கலகம் செய்த போதிலும் ஆண்டவர் அவர்களை கைவிடவில்லை. அவருடைய இரக்கம் ரொம்ப பெரியது. மாறாக மோசேயிடம் அந்த பாறையை அடிக்கச் சொல்லி அந்த பாறையிலிருந்து அவர்களுக்கு தேவையான தண்ணீரை நிறைவாக கொடுத்தார். திருத்தூதர் பவுல் தன்னுடைய மடல்ல மிக அழகாக குறிப்பிடுவார், அந்த பாலைவனத்தில் மக்களோடு கூடவே வந்த அந்த பாறை வேறு யாரும் அல்ல, அது கிறிஸ்துவே என்று. ஆமென். நாம முறுமுறுக்கும் போதும் அவரை சோதிக்கும் போதும் கூட நமக்காக தன் விலாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் சிந்திய அந்த மீட்பாம் பாறையாக இயேசு கிறிஸ்து இன்றும் நம்முடனே இருக்கிறார். அவருடைய அன்பிற்காக நாம நம் இதயத்தை திறந்து வைக்க வேண்டியது மட்டும்தான் நமக்கான ஒரே அழைப்பு. ரொம்ப அழகா சொன்னீங்க. இதுதான் இந்த திருப்பாடல் இன்று நமக்கு தரும் மிகத்தெளிவான வெளிச்சம். ஆண்டவர் நம்மை பாதுகாக்கும் உறுதியான பாறையாகவும் நம்மை ஒவ்வொரு நாளும் பெயர் சொல்லி அழைக்கும் நல்ல மெய்ப்பராகவும் இருக்கிறார். அவருடைய மென்மையான குரலுக்கு இன்று நாம் செவி கொடுக்க வேண்டும். நமது சொந்த அறிவையும் பலத்தையும் நம்பி பிடிவாதம் பிடிக்காமல் இருக்கணும். ஆமா, இஸ்ரேல் மக்களின் வரலாற்று தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு கஷ்டங்கள் வரும்போது இறைவனை சோதிக்காமல் அவரை முழுமையாக நம்பி நமது இதயத்தை எப்போதும் மென்மையாக வைத்திருக்க வேண்டும். இது ஒரு தொடர்ச்சியான பயணம். இந்த நோன்பு காலம் இந்த கடினப்பட்ட இதயத்தை மாற்றி இறைவனின் அன்பால் நிரப்பப்பட்ட ஒரு சதையான இதயத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு. இதை நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேட்டு சிந்தித்து பாருங்கள். இன்று நீங்கள் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய போராட்டத்தில் உங்கள் தனிப்பட்ட மாசா அல்லது மெரிபாவில் ஆண்டவர் உங்களிடம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்? அவருடைய மெல்லிய குரலை கேட்கும் அளவிற்கு உங்கள் இதயம் மென்மையாக சரணடையும் தன்மையோடு இருக்கிறதா? அல்லது உலகத்தோட சத்தத்தாலும் எதிர்காலத்தை பற்றிய பயத்தாலும் எனக்கெல்லாம் தெரியும் என்ற அகங்காரத்தாலும் ஒரு பாறையைப் போல கடினப்பட்டு போயிருக்கிறதா? இன்று சிறிது நேரம் அமைதியாக இருந்து இந்த கேள்விக்கான விடையை தேடுங்கள். நீங்கள் உண்மையாக தேடினால் அந்த மீட்பாம் பாறையிலிருந்து உங்களுக்கான ஜீவ தண்ணீர் நிச்சயம் பாய்ந்தோடி வரும். நம்மளோட தாகம் உலக காரியங்களை நோக்கியதாக மட்டும் இல்லாம இறைவனை நோக்கியதாக இருக்க வேண்டும் என்பதை இது ரொம்ப ஆழமா சுட்டி காட்டுது. உண்மையான ஆன்மீக தாகம் எப்படிப்பட்டது அப்படிங்கறத புரிஞ்சுக்க நாம அப்படியே ஒரு கிணற்றடியில நடந்த ஒரு அற்புதமான சந்திப்பை பத்தி பார்ப்போம். பழைய ஏற்பாட்டுல பாறையிலிருந்து வந்த தண்ணீர் உடல் தாகத்தை தீர்த்துச்சு. ஆனா புதிய ஏற்பாட்டுல இயேசு கொடுக்கிற தண்ணீர் நம்ம ஆன்மீக தாகத்தை முற்றிலுமா தீர்க்கக்கூடியது. யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 5 முதல் 42 வரையிலான வசனங்கள்ல வர்ற இந்த நிகழ்வு ஒரு சீமா காட்சி மாதிரி நம்ம கண்முன்னாடி விரியுது. இயேசுவும் ஒரு சமாரிய பெண்ணும் யாக்கோபு கிணற்றடியில சந்திக்கிற அந்த வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு தான் இன்னைக்கு நாம மையப்பொருள். இந்த வாசகத்துல மேலோட்டமா பார்க்கும்போது உச்சி வெயில்ல தண்ணீர் கேட்கிற ஒரு சாதாரண நிகழ்வு மாதிரி தான் தெரியும். ஆனா இதுக்குள்ள புதஞ்சிருக்கிற வரலாற்று பின்னணி என்ன, இயேசு உடைச்ச அந்த பெரிய தடைகள் என்ன, முக்கியமா நிலைவாழ்வு அளிக்கும் தண்ணீர் அப்படிங்கறதோட உண்மையான அர்த்தம் என்ன, இதெல்லாம் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமா, இது இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்துல நம்ம நேயர்களுக்கு எப்படி பொருந்துது அப்படிங்கறத பத்தி நாம ரொம்ப ஆழமா பேச போறோம். சரி, நாம அந்த சம்பவத்துக்கே நேரடியா போயிடலாம். கண்டிப்பா. நேரம் நண்பகல். உச்சி வெயில் மண்டைய பிளக்குது. இயேசு சமாரியாவில் இருக்கிற சிக்கார் அப்படிங்கிற ஊருக்கு வராரு. பயண களைப்புல அங்கிருந்த கிணற்றடியில அப்படியே உட்கார்றாரு. அந்த நேரத்துல ஒரு சமாரிய பெண் தண்ணி மொள்ள வராங்க. இயேசு அவங்கள பார்த்து, எனக்கு குடிக்க தண்ணீர் கொடு அப்படின்னு கேக்குறாரு. இப்போ எனக்கு வர்ற முதல் கேள்வி என்னன்னா, ஏன் அந்த பெண் இதை கேட்டு அவ்வளோ அதிர்ச்சி அடைகிறாங்க? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா இது வெறுமனே ஒருத்தர் தண்ணி கேட்கிற விஷயம் கிடையாது.
இந்த ஒரு சின்ன வாக்கியத்துல இயேசு ஒரே நேரத்துல 3 மாபெரும் தடைகளை சுக்குநூறா உடைக்கிறாரு. 3 தடைகளா? ஆமா. முதலாவது வரலாற்று மற்றும் இனரீதியான தடை. நேயர்களே, நீங்க கொஞ்சம் வரலாற்று பக்கங்களை திருப்பி பார்த்தா யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் பல 100 வருஷமா ஒரு பெரிய பகை இருந்துச்சு. இதுக்கு காரணம் என்னன்னா, யூதர்கள் தங்களை ரொம்ப தூய்மையான குலத்தை சேர்ந்தவங்கன்னு, சமாரியர்கள் வேற்று இனத்தவரோடு கலந்து விட்டவர்கள்னு நம்பினாங்க. ஓ, அந்த இனப்பிரிவினை அங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. ரொம்பவே. அது மட்டும் இல்லாம எருசலேம்ல இருக்கிற தேவாலயம் தான் உண்மையானதுன்னு யூதர்களும், இல்ல கெரிசிம் மலையில இருக்கிற தேவாலயம் தான் உண்மையானதுன்னு சமாரியர்களும் அடிச்சுக்கிட்டாங்க. சுருக்கமா சொல்ல போனா ஒரு யூதரும் ஒரு சமாரியரும் முகத்துக்கு முகம் பார்த்து பேசிக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்க ஒரு யூதரான இயேசு சமாரியர்களோட ஊருக்குள்ள வந்து தண்ணீர் கேட்கறது முதல் அதிர்ச்சி. இத கேட்கும்போதே அந்த பகையோட ஆழம் புரியுது. அப்போ 2வது தடை என்னவா இருக்கும்? 2வது பாலின தடை. அந்த முதல் நூற்றாண்டு காலத்துல பொது இனங்கள்ல ஒரு ஆண் அறிமுகமில்லாத ஒரு பெண்கிட்ட பேசுறது, அதிலும் ஒரு யூத குரு ஒரு பெண்கிட்ட தனியா பேசுறது, அதாவது கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம். 3வது தடை ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்ல வந்தீங்க. நீங்க சொல்லதை வச்சு பார்க்கும்போது அந்த பெண் தண்ணி முள்ள வந்த நேரத்தை நம்ம கவனிக்கணும்னு தோணுது. எக்ஸாக்ட்லி. சாதாரணமா ஊர்ல இருக்கிற பெண்கள் எல்லாம் அதிகாலையிலயோ அல்லது சாயங்காலமும் தான் கூட்டமா வந்து தண்ணி எடுத்துட்டு போவாங்க. ஆனா இந்த பெண் சுட்டரிக்கிற நண்பகல் 12 மணிக்கு ஏன் தனியா வரணும்? அதுதான் அந்த 3வது தடை, அதாவது ஒழுக்க ரீதியான தடை. அந்த பெண் சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவளா இருந்திருக்கா. ஊர் பெண்கள் தங்களை பற்றி பேசுற ஏளனமான பேச்சை கேட்கக்கூடாது, அவங்க பார்வைகளை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவமானத்தை சுமந்துகிட்டு யாருமே வராத அந்த உச்சி வெயில் நேரத்தை தேர்ந்தெடுத்து வந்திருக்காங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆமா. ஒரு யூத குருவானவர் இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தால் ஒதுக்கப்பட்ட பெண்கிட்ட போய் தன்னை தாழ்த்திக்கிட்டு எனக்கு தண்ணீர் கொடுன்னு கேக்குறது அந்த பெண்ணுக்கு உலகமே தலைகீழ மாறின மாதிரி ஒரு உணர்வை கொடுத்திருக்கும். அந்த அதிர்ச்சி தான் அவங்க கேள்வியிலையும் வெளிப்படுது. நீர் ஒரு யூதர், நான் ஒரு சமாரிய பெண், எப்படி என்கிட்ட வந்து தண்ணி கேட்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா இயேசு அவங்களோட அந்த இனப்பிரிவினையை தவிர்த்துட்டு உரையாடல அப்படியே வேறொரு தளத்துக்கு கொண்டு போறாரு. ஆமா, அவர் ஒரு பெரிய ஆன்மீக உண்மையை அங்க தொடங்குறாரு. நான் யார் என்று தெரிந்திருந்தால் நீயே என்னிடம் கேட்டிருப்பாய், நான் உனக்கு நிலைவாழ்வு அளிக்கும் தண்ணீரை கொடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இதுல எனக்கு ஒரு சந்தேகம். பௌதீக தண்ணிக்கும் ஆன்மீக தண்ணிக்கும் உள்ள வித்தியாசத்தை அந்த பெண் ஏன் ஆரம்பத்துல புரிஞ்சுக்கல? ஏன்னா அவங்க சிந்தனை முழுவதும் தங்களோட அன்றாட போராட்டத்தை சுற்றியே இருந்துச்சு. இத புரிஞ்சுக்க நாம அந்த பகுதியோட மூலமொழியான கிரேக்கத்துல பயன்படுத்தப்பட்ட வார்த்தையை கொஞ்சம் கவனிக்கணும். சொல்லுங்க, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இயேசு சொன்ன நிலைவாழ்வு அளிக்கும் தண்ணீர் அப்படிங்கிறதுக்கு கிரேக்கத்துல ஓடும் தண்ணீர், அதாவது ஜீவ நதி அல்லது ஊற்று நீர் அப்படிங்கிற இன்னொரு அர்த்தமும் இருக்கு. அந்த பெண் கிணத்துல தேங்கி நிக்கிற தண்ணிய பத்தி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இயேசு சொல்றது உள்ளத்திலிருந்து வற்றாம சுரக்கிற ஆன்மீக தண்ணீர். வாவ், தேங்கி நிக்கிற தண்ணிக்கும் ஓடுற ஊற்று நீருக்கும் உள்ள வித்தியாசம். கண்டிப்பா. இயேசு சொல்றாரு, இந்த கிணத்து தண்ணீரை குடிப்பவருக்கு மீண்டும் தாகம் எடுக்கும், ஆனால் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிப்பவருக்கு என்றுமே தாகம் எடுக்காது. இது உற்று கவனிக்கும் போது நம்ம நவீன உலகத்துக்கும் இது ரொம்ப பொருந்ததுன்னு தோணுது. எப்படி சொல்றீங்க? இன்னைக்கு நம்ம நேயர்கள் பலரும் ஏதோ ஒரு தாகத்தோட தான் ஓடிட்டு இருக்கோம். அது பணத்துக்கான தாகமா இருக்கலாம், பதவியா இருக்கலாம், அல்லது ரொம்ப பரவலாக சொல்ல போனா சமூக வலைத்தளங்கள்ல கிடைக்கிற அந்த லைக்ஸ் மூலமா கிடைக்கிற அங்கீகாரமா இருக்கலாம். ஆமா, இது எல்லாமே இயேசு சொல்ற அந்த கிணத்து தண்ணீர் மாதிரி தான். சரியா சொன்னீங்க. இன்னைக்கு ஒரு விஷயத்தில் திருப்தி கிடைச்ச மாதிரி இருக்கும், ஆனா நாளைக்கு காலையில எழுந்திருக்கும் போது திரும்பவும் ஒரு வெற்றிடம் வந்துடும். நாமும் அந்த பாலைவனத்துல காணல் நீரை தேடி ஓடுற மனுஷன் மாதிரி தான் ஓடிட்டு இருக்கோம். ரொம்ப ஆழமான ஒரு ஒப்பீடு. நம்ம மூளையில சுரக்கிற டோபமைன் மாதிரி இந்த உலகத்து விஷயங்கள் எல்லாம் தற்காலிகமான ஒரு சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கும். ஆனா இயேசு கொடுக்கிற அந்த நிலைவாழ்வு அளிக்கும் தண்ணீர், அதாவது அவருடைய அருளும் தூய ஆவியானவரும் நம்ம உள்ளத்துல ஒரு நிரந்தரமான அமைதியை தரும். எந்த சூழ்நிலையிலையும் வற்றாத ஒரு ஊற்றா அதை நம்மை காக்கும். ஆனா அந்த பெண்ணுக்கு இந்த ஆன்மீக ஆழம் இன்னும் பிடிபடல. ஐயா, அந்த தண்ணீரை எனக்கும் கொடும், அப்படியென்றால் எனக்கு தாகமே எடுக்காது, நானும் இவ்ளோ தூரம் நடந்து வந்து தண்ணி மொள்ள வேண்டிய அவசியமும் இருக்காது அப்படின்னு ரொம்ப வெள்ளந்தியா கேக்குறாங்க. ஆமா, தன்னோட உடல் உழைப்பு குறைஞ்சா போதுங்கிற மனநிலையில கேக்குறாங்க. அந்த இடத்துல தான் உரையாடலோட மிகப்பெரிய திருப்பு முனை வருது. இயேசு திடீர்னு போய் உன் கணவனை இங்க கூட்டிக் கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. இது கொஞ்சம் சங்கடமான ஒரு விஷயமாச்சு. பாட்டிங்கன்னா அது அவங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருந்திருக்கும்.
ஒருத்தரோட ஆன்மீக தாகத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஏன் அவங்களோட தனிப்பட்ட இருண்ட பக்கத்துக்கு இயேசு போகணும்? இது ஒரு வழியில மாட்டி விடுறதுக்கான கேள்வியா? வெளியில இருந்து பாக்கும்போது அது அப்படித்தான் தெரியும். ஆனா இயேசு ஒரு மருத்துவர் மாதிரி செயல்படுறாரு. ஒரு நோயாளி கிட்ட மேலோட்டமான காயத்துக்கு மருந்து போடுறதை விட உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த நோயின் வேரை கண்டுபிடிக்கணும் இல்லையா? கண்டிப்பா. அந்த பெண்ணோட உண்மையான தாகம் தண்ணி கிடையாது, அது அன்புக்கான தாகம், உறவுக்கான தாகம். அதனாலதான் எனக்கு கணவன் இல்லைன்னு அந்த பெண் சொன்னதும் இயேசு எந்த கோபமும் இல்லாம, உனக்கு கணவன் இல்லை என்று நீ சொல்வது சரிதான், உனக்கு 5 கணவர்கள் இருந்தார்கள், இப்போது உன்னுடன் இருப்பவனும் உன் கணவன் அல்ல அப்படின்னு சொல்றாரு. அவங்க மறைச்சு வச்சிருந்த மொத்த கடந்த காலத்தையும் அவங்க காயங்களையும் எந்த திரையும் இல்லாம வெளிப்படுத்துறாரு. ஆமா, பொதுவா இப்படிப்பட்ட ஒரு உண்மைய யாராவது நம்ம முகத்துக்கு நேரா சொன்னா நாம ஒண்ணு கோவப்படுவோம், இல்ல தற்காப்பு நிலைக்கு போய் வாதாடுவோம். அந்த பெண் அந்த ஊர்ல எத்தனையோ பேரோட ஏளனமான பார்வைகளை சந்திச்சிருப்பாங்க. ஆனா இயேசு சொன்ன விதத்துல ஒரு பெரிய வித்தியாசம் இருந்திருக்கு. அவர் இத ஒரு குற்றச்சாட்டாகவோ அவங்கள அவமானப்படுத்துற விதமாகவோ சொல்லல, இல்லையா? அதுதான் இயேசுவோட தனித்துவம். உலகத்துல இருக்கிற மனிதர்கள் மற்றவங்களோட தப்புக்களை கண்டுபிடிச்சு முத்திரை குத்தி ஒதுக்குவாங்க. ஆனா இயேசு உண்மைய அன்போட வெளிப்படுத்துறாரு. அவங்களோட காயங்களை குணப்படுத்தணும், அந்த போலி உறவுகள்ங்கிற காணல் நீர்ல இருந்து அவங்கள விடுவிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் பேசுறாரு. அவங்கள அவர் தண்டிக்கல. தன்னிடம் எந்த ஒரு தீர்ப்பும் சொல்லாமல் தன்னுடைய இருண்ட பக்கத்தை முழுமையாக தெரிந்து கொண்டும் தன்னை அன்போடு ஏற்றுக்கொள்கிற இவரை பார்த்து அந்த பெண் வியந்து போறாங்க. உடனே, ஐயா, நீர் ஒரு இறைவாக்கினர் என கண்டுகொண்டேன் அப்படின்னு மனதார ஏற்றுக்கொள்கிறாள். இவ்வளவு பெரிய உண்மைய வெளிப்படுத்தின ஒரு இறைவாக்கினரை பார்த்ததும் அந்த பெண் உடனே தன்னோட வாழ்க்கை பிரச்சனைகளை பத்தி பேசாம ஒரு பெரிய இறையியல் விவாதத்தை ஆரம்பிக்கிறாங்க. எங்க முன்னோர்கள் இந்த மலையில வழிபடணும்னு சொன்னாங்க, ஆனா நீங்க எருசலேம்ல தான் வழிபடணும்னு சொல்றீங்களே, எது சரி அப்படின்னு கேக்குறாங்க. இது தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிற ஒரு வழியா, அல்லது உள்ளுக்குள்ள பல காலமா இருந்த ஒரு உண்மையான ஆன்மீக தேடலா? இது ரெண்டுமே கலந்ததுன்னு சொல்லலாம். தன்னுடைய பாவங்கள் வெளிப்பட்டதும் ஏற்படும் சங்கடத்தை தவிர்க்கவும் செஞ்சிருக்கலாம். அதே சமயம் உண்மையான கடவுளை எப்படி அணுகுவது அப்படிங்கிற தேடலும் அவங்களுக்குள்ள இருந்திருக்கு. ஆனா அந்த பெண்ணோட இந்த கேள்விக்கு இயேசு கொடுத்த பதில் தான் முழு மனித குலத்துக்குமான ஒரு மிகப்பெரிய திறவுகோல். இயேசு சொல்றாரு, காலம் வருகிறது, அப்போது நீங்கள் தந்தையை இம்மலையிலோ எருசலேமிலோ வழிபட மாட்டீர்கள். அதாவது கடவுளை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளேயோ கட்டடத்துக்குள்ளேயோ பாரம்பரியங்களுக்குள்ளேயோ சுருக்கிட முடியாதுன்னு அந்த பிரிவினையின் சுவர்களை உடைக்கிறாரு. சரியா சொன்னீங்க. கடவுள் உருவமற்றவர். அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில்தான் வழிபட வேண்டும் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு. இது இன்றைய காலகட்டத்துக்கு எவ்வளோ பெரிய பாடம். நம்ம நேயர்கள் பலரும் கடவுள்னா ஒரு குறிப்பிட்ட கட்டடத்துக்குள்ளேயோ அல்லது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நாம செய்யற சில சடங்குகளுக்குள்ளேயோ அடைபட்டிருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது ரொம்ப தவறான ஒரு பார்வை. ஆமா, ஆனா இயேசு இங்க சொல்றது வெளிப்புறமான ஆடம்பரங்களோ எந்த மலையில நீந்து ஜெபிக்கிறோங்கிறதும் முக்கியம் இல்ல. நம்ம உள்ளம் எவ்வளவு தூய்மையா இருக்கு, எந்த அளவுக்கு நாம உண்மையா எந்த முகமூடியும் இல்லாம இறைவனை அணுகுறோம் அப்படிங்கறதுதான் முக்கியம். தூய்மையான உள்ளமே இறைவனுக்கான உண்மையான வழிபாட்டு தலம் அப்படிங்கறத இயேசு ஆழமா பதிவு செய்யறாரு. மிக சரியான இணைப்பு. இந்த விளக்கத்தை கேட்ட உடனே அந்த பெண்ணுக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சம் பிறக்குது. அவங்க சொல்றாங்க, மெசியா வருவார் என எனக்கு தெரியும், அவர் வரும்போது அனைத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார். அப்போ இயேசு, உன்னோடு பேசும் நானே அவர் அப்படின்னு தன்னை ஒரு மெசியாவா மீட்பரா அந்த பெண் கிட்ட வெளிப்படுத்துறாரு. நீர்களே, இது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம்னு கவனிச்சு பாருங்க. பல பெரிய அறிஞர்களுக்கோ அரசர்களுக்கோ தன்னை வெளிப்படுத்தாத இயேசு, ஆமா, சமூகத்தால் ஒதுக்கப்பட்ட பல காயங்களை சுமந்துட்டு இருந்து ஒரு சாமானிய பெண் கிட்ட தன்னோட உண்மையான அடையாளத்தை முழுமையா வெளிப்படுத்துறாரு. இதை கேட்ட உடனே அந்த பெண்ணுக்குள்ள நடந்த அந்த மாற்றம் இருக்கே சிலிர்க்க வைக்கும். அவங்க கையில கொண்டு வந்திருந்த அந்த தண்ணீர் குடத்தை அங்கேயே விட்டுட்டு ஊருக்குள்ள ஓடுறாங்க. அந்த தண்ணீர் குடத்தை அங்கேயே விட்டுட்டு போறது எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா படுது. அதுல ஒரு பெரிய குறியீடு இருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமா. அந்த குடம் அப்படிங்கிறது வெறும் ஒரு பாத்திரம் கிடையாது. அது அவங்களோட பழைய வாழ்க்கைய குறிக்குது. அவங்களோட அவமானம், அவங்களோட இருண்ட கடந்த காலம், உலகத்து தண்ணீரை தேடி அலைஞ்ச அந்த பழைய அடையாளம், இது எல்லாத்தையும் அந்த கிணற்றடியில இயேசுவின் பாதத்துல இறக்கி வச்சுட்டு ஓடுறாங்க. நிலைவாழ்வு அளிக்கும் தண்ணீரை பெற்ற ஒரு புதிய மனுஷியா அங்க ஊருக்குள்ள போறாங்க. ஆமா, எந்த மக்களை பார்த்து பயந்து உச்சி வெயில்ல ஒதுங்கி வந்தாங்களோ அதே மக்களை தேடி போய், நான் செஞ்சதெல்லாம் என்கிட்ட சொன்ன ஒருத்தரை வந்து பாருங்க, ஒருவேளை இவருதான் மெஸ்ஸியாவோ அப்படின்னு தைரியமா பேசுறாங்க.
பாத்தீங்களா, அந்த ஊரோட முதல் நற்செய்தியாளரா அவங்க மாறிட்டாங்க. இது ஒரு அற்புதமான ஆன்மீக புரட்சி. ஆனா இதே நேரத்துல நடக்கிற இன்னொரு சுவாரஸ்யமான முரண்பாட்டையும் நம்ம கவனிக்கணும். அந்த பெண் தன்னோட ஆன்ம தாகம் தீர்ந்து ஊருக்குள்ள ஓடிட்டு இருக்கான். ஆனா சாப்பாடு வாங்கிட்டு வர்றதுக்காக போயிருந்த சீடர்கள் அங்க வராங்க. அவங்க ரியாக்ஷன் ரொம்ப வேடிக்கையா இருக்கும். இயேசு ஒரு பெண் கிட்ட பேசுறத பார்த்து அவங்களுக்கு ஆச்சரியம், ஆனாலும் எதுவும் கேட்கல. ஒரு பெரிய ஊரே திருந்த போகுது, ஆனா நம்ம சீடர்கள் ரவி ஏதாவது சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பாட்டை நீட்டுறாங்க. இது நம்ம மனித இயல்பை எவ்வளவு அழகா காட்டுது. ஒரு மாபெரும் ஆன்மீக நிகழ்வு நடக்கும்போது கூட நம்மளோட பௌதீக தேவைகள்ல தான் குறியா இருக்கும். உண்மைதான். சீடர்களோட கவனம் முழுக்க சாப்பாட்டுல இருக்கு. அப்போ இயேசு சொல்றாரு, நான் உண்பதற்கு ஒரு உணவு உண்டு, அது உங்களுக்கு தெரியாது. சீடர்களுக்கு ஒண்ணுமே புரியல. யாராவது சாப்பாடு கொடுத்திருப்பாங்களோன்னு தங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அப்போ இயேசு தன்னோட முழுமையான கவனமும் எதுல இருக்குன்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறாரு. என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே என் உணவு அப்படின்னு சொல்றாரு. மனித குலத்தை மீட்கணும் அப்படிங்கிற இறை தந்தையோட விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் அவருக்கு உயிர் வாழும் சக்தி. இத சொல்லிட்டு அவர் ஒரு அழகான தத்துவத்தை விளக்குறாரு. இன்னும் 4 மாசம் கழிச்சுதான் அறுவடைன்னு சொல்றீங்க, ஆனா நிமிர்ந்து வயல்வெளிகளை பாருங்க, பயிர் முற்றி அறுவடைக்கு தயாராக இருக்கு. அவர் வயல்களை பாருங்கன்னு சொன்னது நெற்பயிர் அல்ல. அந்த பெண் போய் ஊர் மக்களிடம் சொன்ன நற்செய்தியை கேட்டு கூட்டமா இயேசுவை நோக்கி வந்துட்டு இருந்த அந்த சமாரிய மக்களை பார்த்து சொல்றாரு இல்லையா, ஆண் மக்கள் அறுவடை செய்யறதை தான் அவர் அப்படி சுட்டி காட்டுறாரு. ஆமாம், விதைப்பவர் ஒருவர், அறுவடை செய்பவர் வேறொருவர் அப்படிங்கிற உண்மையை சொல்லி சீடர்களை அந்த ஆன்மீக அறுவடைக்கு தயார்படுத்துறாரு. அந்த சமாரிய பெண் ஒரு விதைய விதைச்சிட்டாங்க, இப்ப சீடர்கள் அறுவடை செய்ய போறாங்க. அந்த மக்கள் இயேசுவோட பேச்சை கேட்டு இவர் உண்மையிலேயே உலகின் மீட்பர் அப்படின்னு விசுவாசிச்சு இயேசுவை அவங்க ஊர்ல 2 நாட்கள் தங்க வைக்கிறாங்க. ஒரு தனி நபரோட மாற்றம் எப்படி ஒரு ஊரையே இறைவன் பக்கம் திருப்புச்சு அப்படிங்கிறது தான் இந்த முழு நிகழ்வோட உச்சக்கட்ட வெற்றி. சரி, இப்ப நாம ஆழமான பார்வையின் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். அதுதான் நடைமுறை சிந்தனைகள். நேயர்களே, இவ்வளவு நேரம் நாம 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வை பத்தி பேசணும். ஆனா இது இன்னைக்கு இப்போ உங்க வாழ்க்கைக்கு எப்படி பொருந்தும்? நாம ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு விதத்துல அந்த சமாரிய பெண் மாதிரி தான் இருக்கும். நமக்குள்ளேயும் ஒரு தீராத தாகம் இருக்கு, பல அவமானங்கள், மறைக்க நினைக்கும் காயங்கள் இருக்கு. உறுதியாக அந்த பெண் எப்படி தன்னோட தாகத்தை தீர்த்துக்க தவறான உறவுகளை நாடினாங்களோ, அதே போல இன்னைக்கு நாம எதை தேடி ஓடுறோன்னு ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே கேட்டுக்கணும். நம்ம தனிமையை போக்கிக்க, நம்ம காயங்களை மறைக்க, போதைப் பொருள், தேவையற்ற கேளிக்கைகள் அல்லது நச்சுத்தன்மையான உறவுகளுன்னு தற்காலிகமான ஆறுதலை தேடி ஓடுறோமா? இது எல்லாமே கிணத்து தண்ணி மாதிரிதான். அது நம்மளை இன்னும் மன அழுத்தத்துக்குள்ளதான் கொண்டு போகும். நம்ம முதுகலையே நிலைவாழ்வு அளிக்கும் தண்ணீரை வச்சுக்கிட்டு வெளியில காணல் நீரை தேடுறது எவ்வளோ பெரிய முரண்பாடு. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில இயேசுவோடு ஒரு தனிப்பட்ட ஆழமான சந்திப்பு நடக்குதோ, அப்போ எல்லாம் மாறும். அவர் நம்ம தப்ப கண்டுபிடிச்சு தண்டிக்கிற நீதிபதியா மட்டும் வராம நம்ம காயங்களை குணமாக்குற அன்பான மருத்துவனா நம்ம கிட்ட வராரு. அவர் தருகிற தூய ஆவியானவர் அப்படிங்கிற அந்த நிலைவாழ்வு அளிக்கும் தண்ணீரை நாம ஏத்துக்கிட்டா நம்ம வாழ்க்கையே ஒரு பெரிய ஊற்றா மாறி நம்ம சுற்றி இருக்கிற பலருக்கும் அது பயன்படும். மிக அருமையான வார்த்தைகள். நம்ம பாரம்பரியமான வழிபாட்டு முறைகள், சடங்குகள் இதுக்குள்ள மட்டும் இறைவனை சுருக்கிடாம உள்ளத்துலயும் உண்மையிலையும் அவரை வழிபடுற ஆழமான ஒரு ஆன்மீக அனுபவத்தை நாம பெறணும். எல்லாம் சிந்தித்து பார்க்கிற இந்த நேரத்துல உங்களை சிந்திக்க வைக்கும் ஒரு இறுதி கேள்வியை உங்க முன்னாடி வைக்க விரும்புறேன். அந்த பெண் தன்னோட பழைய தண்ணீர் குடத்தை விட்டுவிட்டு புதிய மனுஷியாக ஓடினாள். இன்று நீங்கள் இறுக பிடித்து கொண்டிருக்கும் அந்த தண்ணீர் குடம் எது? ஆமா, அது இதுவா வேணாலும் இருக்கலாம். அது உங்களோட பழைய கோபமா இருக்கலாம், மன்னிக்க முடியாத கசப்பா இருக்கலாம், உங்களையே நீங்க தாழ்வா நினைக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மையா இருக்கலாம், அல்லது உங்களை விட்டு விலகாத ஏதோ ஒரு தீய பழக்கமா இருக்கலாம். இன்று எந்த சுமையை அல்லது எந்த பழைய அடையாளத்தை இயேசுவின் பாதத்தில் இறக்கி வைத்துவிட்டு உண்மையான விடுதலையோடு ஓடப் போகிறீர்கள்? இந்த கேள்வியை உங்கள் உள்ளத்தில் கேட்டு பாருங்கள். இந்த வாழ்வழிக்கும் தண்ணீர் உள்ளத்தில் பொங்கும் ஊற்று அப்படிங்கிறத இன்றைய 2ஆம் வாசகமும் நமக்கு ரொம்ப அழகா எடுத்துரைக்குது. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2, அப்புறம் 5லிருந்து 8 வரையிலான வசனங்களை நாம வாசிக்கிறோம். இந்த 2ஆம் வாசகத்தை நாம நற்செய்தியோட இணைத்து பார்க்கும்போது இன்னும் தெளிவு கிடைக்கும். திருத்தூதர் பவுல்
ரோமையருக்கு எழுதின இந்த திருமுகம் திருவிவிலியத்திலேயே ரொம்ப ஆழமான ஒரு தத்துவார்த்தமான இறையியல் கருத்துக்களை கொண்ட ஒரு பகுதி. ஆமா, ரொம்ப ஆழமான பகுதி. குறிப்பா இந்த 5ஆம் அதிகாரம் நம்ம விசுவாச பயணத்தோட ஒரு மணிமகுடம்னே சொல்லலாம். இது ஏதோ மேலோட்டமான அறிவுரைகளை சொல்லும் பகுதி அல்ல, மனித ஆன்மாவின் அடித்தளத்தையே அசைத்து பார்க்கும் ஒரு சத்தியம். அப்போ நாம முதல் பகுதிக்குள்ள போகலாம். உரோமையர் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் இப்படி சொல்லுது: நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி உள்ள நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்ல உறவு கொண்டுள்ளோம். நாம் இப்போது உள்ள அருநிலையை பெற்றுக்கொள்கிறோம். இதுல என்னை கவர்ந்த, அதே சமயம் சிந்திக்க தூண்டிய ஒரு வார்த்தை அந்த கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி உள்ளோம் அப்படிங்கறது தான். இன்னைக்கு நாம வாழ்ற சமுதாய அமைப்பை பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம தகுதியை அடிப்படையாக கொண்டுதான் தீர்மானிக்கப்படுது இல்லையா? நிச்சயமா, நம்ம தகுதியை வச்சுதான் எல்லாமே. பள்ளிக்கூடத்துல நல்ல மதிப்பெண் எடுத்தா நீங்க சிறந்த மாணவர், வேலை பார்க்குற இடத்துல நிறைய லாபம் ஈட்டி கொடுத்தா நீங்க சிறந்த பணியாளர். சுருக்கமா சொன்னா உங்களுடைய செயல்திறன் தான் உங்களுடைய தகுதியை நிர்ணயிக்குது. ஆமா. ஆனா கடவுள்கிட்ட நம்ம சொந்த தகுதியாலேயோ நாம செஞ்ச நல்ல காரியங்களாலேயோ நாம் அவருக்கு ஏற்புடையவர்களாகல. இயேசு கிறிஸ்துவோட வழியாய் அவர் செஞ்ச தியாகத்தினால மட்டுமே நமக்கு இந்த ஏற்பு நிலை கிடைச்சிருக்குன்னு பவுல் சொல்றாரு. இது நம்மளோட அன்றாட மனித அனுபவத்துக்கு முற்றிலும் நேர்மாறான ஒரு விஷயமா இருக்கிறது. அது ஒரு மிகச்சிறந்த பார்வை. நீங்க சொன்ன அந்த சமூக கட்டமைப்பு தான் நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரத்தை உருவாக்குது. எப்போதுமே நம்ம தகுதியை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல மனிதர்கள் ஓடிக்கிட்டே இருக்காங்க. உண்மைதான், ஒரு பெரிய அழுத்தம் அது. இது இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க கிரீக்க மொழியில இந்த ஏற்புடையவராக்குதல் அப்படிங்கிறதுக்கு என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு பாப்போம். பவுல் டிக்கியோசைன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். டிக்கியோசைன். ஆமா, இது ஒரு உணர்ச்சி பூர்வமான வார்த்தை கிடையாது, இது ஒரு சட்டப்பூர்வமான வார்த்தை. அதாவது நீதியாக்குதல். நீதிமன்றத்துல ஒரு மனிதன் குற்றவாளியாக நிறுத்தப்படுறான், அவனுக்கு எதிராக எல்லா ஆதாரங்களும் இருக்கு. ஆனா நீதிபதி அவனுக்கு பதிலாக வேறொருவர் அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டார் என்பதற்காக உன்மேல எந்த குற்றமும் இல்ல, நீ நிரபராதி, நீ சுதந்திரமானவன் அப்படின்னு தீர்ப்பு சொல்றதுக்கு சமம் இது. வாவ்! நீங்க உங்க வாழ்க்கையில பல தவறுகள் செஞ்சிருக்கலாம், பலவீனப்பட்டிருக்கலாம். ஆனா இயேசு மேல நீங்க வைக்கிற நம்பிக்கையின் வழியாய் ஆண்டவர் உங்களை குற்றமற்றவர்னு ஏத்துக்கிறாரு. இது நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச ஒரு நிலை கிடையாது, ஆண்டவர் தம்முடைய அளவற்ற அருளால இலவசமா கொடுத்திருக்கிற கொடை. இந்த இடத்துல பவுல் சொல்ற இன்னொரு வார்த்தையை நான் கவனிக்கிறேன். ஏற்புடையவர்களாக்கப்பட்டதினால் நாம் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம் அப்படின்னு சொல்றாரு. இத இறைவனோடு ஒப்புரவாதல் அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட், நல்லுறவு. ஆனா நவீன உலகத்துல மக்கள் அமைதி அல்லது நல்லுறவு அப்படிங்கறத ரொம்ப மேலோட்டமா புரிஞ்சுக்கிறாங்கன்னு தோணுது. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, என் வங்கி கணக்குல போதுமான பணம் இருக்கு, என் குடும்பத்துல யாரும் நோயாளி இல்ல, இதுதான் அமைதி. இதுதான் கடவுள் என் மேல பிரியமா இருக்கார் என்பதற்கான அடையாளம்னு நினைக்கிறாங்க. அதேதான். ஆனா வாழ்க்கை எப்பவும் அப்படி இருக்கிறது இல்லையே. ஒரு பெரிய தோல்வியோ நோய்வாய்ப்படுதலோ வரும்போது கடவுள் தங்களை கைவிட்டுட்டாரோ அல்லது தங்களோட நல்லுறவுல இல்லையோன்னு மனிதர்கள் சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுறாங்க இல்லையா? இது ஒரு முக்கியமான உளவியல் பிரச்சனை. மக்கள் தங்கள் வெளிப்புற சூழ்நிலைகளை வைத்து கடவுளின் அன்பை அளவிட முயற்சிக்கிறாங்க. ஆனா பவுல் இங்கு குறிப்பிட்ட நல்லுறவு அல்லது சமாதானம் என்பது வெறும் ஒரு தற்காலிகமான உணர்ச்சியோ வெளிப்புற சூழ்நிலையோ கிடையாது. ஓ, அப்போ அது என்ன? இது ஒரு நிரந்தரமான உறவு நிலை. ஒரு நிகழ்வு வழியா இதை விளக்கலாம்னு நினைக்கிறேன். 2 நாடுகளுக்கு இடையில பல வருடங்களா ஒரு கடுமையான போர் நடந்துட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் 2 நாட்டு தலைவர்களும் ஒரு நிரந்தரமான சமாதான உடன்படிக்கையில கையெழுத்து போடுறாங்க. அன்னைக்கு ராத்திரி அந்த நாட்டுல புயல் அடிக்கலாம், பொருளாதார வீழ்ச்சி வரலாம், தனிப்பட்ட மக்களுக்கு கஷ்டங்கள் வரலாம். சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமா இருந்தாலும் அந்த 2 நாடுகளுக்கு இடையில இருந்த பகைமை முடிவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது தான் உண்மையான மாறாத யதார்த்தம். ரொம்ப சரியான ஒரு உதாரணம். அதே போலதான் நீங்க அன்றாட வாழ்வில பல குழப்பங்களை சந்திக்கலாம், வேலை பொறி போகலாம், உறவுகளுக்குள்ள விரிசல் வரலாம், நீங்க கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகலாம். ஆனா இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஆண்டவரோடு உங்களுக்கு கிடைச்சிருக்கிற அந்த நல்லுறவு என்ற சமாதான உடன்படிக்கை ஒருபோதும் மாறாது. மாறவே மாறாது. இந்த புயல் வந்தாலும் நீங்கள் கடவுளின் பிள்ளை அப்படிங்கிற அந்த நிலை ஒரு பாதுகாப்பான அரணாக உங்களை சுத்தி நிற்குது.
அந்த சமாதான உடன்படிக்கை உதாரணம் நாம புரிஞ்சுக்க வேண்டிய யதார்த்தத்தை ரொம்ப தெளிவாக்குது. நம்ம சூழ்நிலைகள் மாறலாம், நம்ம மனநிலை மாறலாம், ஆனா கடவுளோட நமக்கு இருக்கிற அந்த சட்டபூர்வமான அன்பான உறவு மாறுவதே இல்லை. ஆமா, இந்த உறுதியிலிருந்து தான் பவுல் தன்னுடைய அடுத்த கட்ட சிந்தனைக்கு போறாருன்னு நினைக்கிறேன். 5ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது, ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. ரொம்ப முக்கியமான வசனம் அது. இந்த வசனத்தை படிக்கும்போது ஒரு பெரிய முரண்பாட்டை நான் பார்க்கிறேன். நீங்களும் சரி, இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்களும் சரி, உங்க வாழ்க்கையில மனிதர்கள் மேலேயோ சில அமைப்புகள் மேலேயோ அல்லது உங்களுடைய சொந்த திறமை மேலேயோ பெரிய நம்பிக்கை வச்சு அது சுக்குநூறா உடைஞ்சு ஏமாந்து போயிருப்பீங்க. பலமுறை நடந்திருக்கும். ஒரு நண்பர் இக்கட்டான நேரத்துல உதவி செய்வார்னு நம்பியிருப்போம், ஆனா அவர் விலகி போயிருப்பார். உலகத்துல நம்ம வைக்கிற அத்தனை நம்பிக்கைகளும் பெரும்பாலும் ஏமாற்றத்துல தான் முடியுது. அப்படி இருக்கும்போது பவுல் மட்டும் எப்படி இந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராதுன்னு இவ்ளோ ஆணித்தரமா சொல்ல முடியும்? நீங்க எழுப்பியிருக்கிற இந்த கேள்வி இன்றைய சமுதாயத்தோட மிகப்பெரிய வழியை காட்டுது. மனிதர்கள் எதை நம்புவது என்றே தெரியாமல் ஒருவித அவநம்பிக்கையோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் நாம உலகத்துல பயன்படுத்துற எதிர்நோக்கு அப்படிங்கிற வார்த்தைக்கும் பவுல் பயன்படுத்துற வார்த்தைக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம் தெரியாததுதான். என்ன வித்தியாசம் அது? உலகத்தோட எதிர்நோக்கு எப்படிப்பட்டதுன்னா, நான் இந்த தொழிலை தொடங்குறேன், இது நல்ல லாபத்தை தந்தால் நன்றாக இருக்குமே, இல்லனா இந்த மருத்துவ சிகிச்சை எனக்கு குணத்தை கொடுத்தால் நன்றாக இருக்குமே அப்படிங்கிற ஒரு விருப்பம் அல்லது ஆசை. இது நடக்கலாம் அல்லது நடக்காமலும் போகலாம். ஆமா, ஒரு பகல் கனவு மாதிரி. நடந்தால் மகிழ்ச்சி, நடக்கவில்லை என்றால் பெரும் ஏமாற்றம். ஆனா திருவிவிலியத்துல பவுல் சொல்ற எதிர்நோக்கு என்பதை கிரேக்கத்துல எல்பிஸ் அப்படின்னு சொல்றாங்க. எல்பிஸ். ஆமா, இதற்கு அர்த்தம் வெறும் குருட்டுத்தனமான ஆசையோ பகல் கனவோ கிடையாது. மாறாக இது ஒரு அசைக்க முடியாத உறுதி. நாளைக்கு காலையில இருள் விலகி கண்டிப்பா சூரியன் உதிக்கும் அப்படின்னு நாம எந்தவித சந்தேகமும் இல்லாம எவ்வளவு உறுதியா நம்புறோமோ அதைவிட உறுதியானது ஆண்டவர் தருகிற எதிர்நோக்கு. இதை கேட்கும்போது இன்னொரு ஆழமான விஷயம் தோணுது. உலகத்தின் எதிர்நோக்கு மனிதர்களோட வாக்குறுதிகளை அடிப்படையாக கொண்டது, அதனால அது உடைகிற வாய்ப்பு அதிகம். ஆனா பவுல் சொல்ற எதிர்நோக்கு மாறாத இறைவனின் வாக்குறுதியை அடிப்படையாக கொண்டது. கரெக்ட். சரி, அறிவுபூர்வமாக இதை நாம் புரிந்து கொண்டாலும் வாழ்க்கையில ஒரு பெரிய இருள் நம்மை சூழும்போது இந்த உறுதியான எதிர்நோக்கு நம்ம மனசுல எப்படி நிலைச்சு நிக்குது? அதற்கான காரணத்தை தான் அந்த வசனத்தின் அடுத்த பகுதியில பவுல் ரொம்ப அழகா விளக்குகிறார். தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. இங்க ஒரு வார்த்தையை நாம கவனிக்கணும். எந்த வார்த்தை? பொழியப்பட்டுள்ளது. ஆண்டவர் தம்முடைய அன்பை ஏதோ ஒரு சொட்டளவுல நம்மீது தெளிக்கவில்லை, மாறாக அது பொழியப்பட்டுள்ளது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். வாவ், ஆமா. ஒரு மாபெரும் அருவியிலிருந்து தண்ணீர் தடையின்றி கொட்டிக்கொண்டே இருப்பதைப் போல ஆண்டவருடைய அன்பு தூய ஆவியின் வழியாய் நம் உள்ளங்களில் தொடர்ந்து பொழியப்பட்டு கொண்டே இருக்கிறது. நீங்கள் தனிமையில தவிக்கும்போது, உங்களை யாருமே புரிஞ்சுக்கலன்னு நினைக்கும்போது, உங்களுக்குள்ளே இருக்கிற தூய ஆவியானவர் நீ கைவிடப்பட்டவன் அல்ல, ஆண்டவர் உன்னை ஆழமாக நேசிக்கிறார் அப்படின்னு தொடர்ந்து சாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கார் என்ற அசைக்க முடியாத உறுதி நமக்கு கிடைக்குது. நீங்கள் வேலை தேடி சோர்ந்து போயிருக்கலாம், அல்லது தீர்க்க முடியாத ஒரு உறவு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு தவிக்கலாம். உலகத்தின் பார்வையில் எல்லாம் முடிந்து விட்டது போல் தோன்றினாலும் உங்களுக்குள் பொழியப்பட்டிருக்கிற அந்த இறையன்பை உணர்ந்து பாருங்கள். அது உங்களை ஒருபோதும் வீழவிடாது. அந்த பொழியப்பட்ட அன்பு அப்படிங்கிற வார்த்தை நம்முடைய மனதுக்குள் ஒரு பெரிய ஆறுதலை உருவாக்குது. வெளியிலிருந்து நமக்கு அங்கீகாரம் கிடைக்காத போதும் நமக்குள்ளேயே ஒரு வற்றாத அன்பின் ஊற்று இருக்கிறது என்பதை இது உறுதிப்படுத்துகிறது. நிச்சயமா. இப்போ இந்த வாசகத்தோட உச்சக்கட்டமான மிக முக்கியமான பகுதிக்கு நம்ம வரப்போறோம். வசனங்கள் 6 முதல் 8 வரை உள்ள பகுதி. மனித உளவியலோடு நேரடியாக பேசும் வசனங்கள் இவை. நாம் இறைப்பற்றின்றி வலுவற்றவர்களாயிருந்த போதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாயிருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்துக் காட்டியுள்ளார். மனிதர்களுடைய அன்புக்கும் ஆண்டவருடைய அன்புக்கும் உள்ள மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசத்தை இந்த வசனங்கள் அப்பட்டமாக தோலுரித்து காட்டுகின்றன. நீங்களே சிந்தித்து பாருங்கள். சமுதாயத்தில் ரொம்ப நல்லவர், ஊருக்கே உதவி செய்பவர், ஒரு பெரும் தலைவர் ஆபத்தில் இருக்கிறார் என்றால் அவருக்காக ஒருவேளை யாராவது ஒருத்தர் தன் உயிரை கொடுக்க முன் வரலாம். ஆமா, அது நடக்கும். ஆனால் தொடர்ந்து தவறுகளை செய்பவன்,
மற்றவர்களுக்கு தீங்கு செய்பவன், உங்களையே முதுகில் குத்திய ஒருவனுக்காக நீங்கள் உங்கள் உயிரை கொடுப்பீர்களா? ஒருபோதும் மாட்டோம். ஆமா. ஆனால் 8ஆம் வசனத்தின் சாராம்சத்தை பாருங்கள். மனிதர்கள் எல்லா தவறுகளையும் செய்து முடித்துவிட்டு முழுமையாக திருந்தி புனிதர்களாக மாறிய பிறகு ஆண்டவர் நமக்காக மரிக்கவில்லை. நாம் பாவிகளாய் இருந்தபோதே, அதாவது நாம் பலவீனமாக எந்த ஆன்மீக பலமும் இல்லாதவர்களாக, கடவுளுக்கு எதிரிகளாக, அவரை விட்டு வெகு தூரம் விலகி போயிருந்த அந்த இருட்டான நேரத்திலேயே நமக்காக அவர் தன் உயிரை கொடுத்தார். இதுதான் அந்த அகவே அன்பா? கரெக்ட். இதுதான் கிரேக்க மொழியில் சொல்லப்படுகிற அகபே என்ற எதிர்பார்ப்பற்ற நிபந்தனையற்ற அன்பு. சமூகம் ஒரு மனிதனை அவனது தவறுகளுக்காக நிராகரிக்கும்போது அந்த மனிதன் தன்னைத்தானே நிராகரிக்கத் தொடங்குகிறான். ஆனால் உங்களை நீங்களே தகுதியற்றவனும் நினைத்து ஒதுங்கி போகும் அந்த நேரத்துல இந்த வசனத்தை மீண்டும் வாசித்து பாருங்கள். உலகத்தின் பார்வையில் உங்களின் மதிப்பு என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உண்மையாகவே உங்களுடைய மதிப்பு என்ன தெரியுமா? என்ன மதிப்பு? பொருளாதார ரீதியா ஒரு பொருளின் மதிப்பை எப்படி நிர்ணயிப்பார்கள்? ஒரு பொருளை வாங்க ஒருத்தர் எவ்வளவு அதிகபட்ச விலை கொடுக்க தயாராக இருக்கிறாரோ அதுதான் அந்த பொருளின் உண்மையான மதிப்பு. நீங்கள் எவ்வளவு மதிப்புள்ளவர் தெரியுமா? இந்த அகில உலகத்தையும் படைத்த கடவுள் தன் சொந்த மகனையே உங்களுக்காக, உங்களை மீட்பதற்காக விலையாக கொடுக்கிற அளவுக்கு நீங்கள் மதிப்புள்ளவர். எவ்வளவு ஒரு ஆழமான சத்தியம்! உங்களுடைய எந்த பாவமும் பலவீனமும் கடந்த கால தவறுகளும் ஆண்டவர் உங்கள் மீது வைத்திருக்கும் அந்த அன்பை தடுக்கவே முடியாது. நீங்கள் மிகவும் மோசமான நிலையில இருந்தபோதே அவர் உங்களை இவ்வளவு ஆழமாக நேசித்தார் என்றால், நீங்கள் அவருக்கு ஏற்புடையவர்களாகிவிட்ட இந்த நிலையில் இன்று உங்களை அவர் எவ்வளவு பாதுகாப்பார் என்று சிந்தித்துப் பாருங்கள். இந்த ஒற்றை உண்மை உங்களுக்குள் இருக்கும் அந்த சுய வெறுப்பையும் குற்ற உணர்ச்சியையும் சுக்குநூறாக உடைத்தெறியும் வல்லமை கொண்டது. ஆண்டவருடைய பார்வையில் நாம் எவ்வளவு சிறப்பானவர்கள் என்பதை இது ரொம்ப தெளிவாக உணர்த்துகிறது. நாம் யாருக்கும் எதையும் நிரூபிக்க தேவையில்லை. நாம் ஏற்கனவே ஆண்டவரால் முழுமையாக நேசிக்கப்படுகிறோம். ஆனால் இங்கேதான் நம்முடைய அன்றாட வாழ்வுக்கான ஒரு மாபெரும் சவால் எழுகிறது. என்ன சவால் அது? ஆண்டவர் நமக்கு இவ்வளவு பெரிய நிபந்தனையற்ற அன்பை காட்டியிருக்கும்போது நாம் அதை நம்மை சுற்றியுள்ள மனிதர்களிடம் காட்டப் போகிறோம். இன்றைய நவீன உலகில் நாம் சந்திக்கும் மனக்கசப்புகள், கோபங்கள், குடும்ப பிரிவினைகள், இதையெல்லாம் எப்படி அணுகுவது? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. பல நேரங்களில் நம்மோடு நெருங்கமாக இருந்தவர்களே நம்மை ஏமாற்றியிருப்பார்கள், மிக ஆழமாக காயப்படுத்தியிருப்பார்கள். அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது என்று முடிவு செய்து அந்த வன்மத்தோடும் மனக்கசப்போடும் பல வருடங்களாக நம்மில் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ரோமியர் வாசகம் மன்னிப்பு என்ற அந்த சவாலை எப்படி எளிதாக்குகிறது? இதுதான் இந்த மொத்த இறையியல் சிந்தனைக்குமான நடைமுறை பயன்பாடு. நாம் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட மன்னிப்பை சக மனிதர்களுக்கு எப்படி வழங்கப் போகிறோம் என்பதுதான் கேள்வி. ஒரு உண்மையான நிகழ்வை இங்கு சொல்வது பொருத்தமாக இருக்கும். சொல்லுங்க. ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பிக்கு இடையில சொத்து பிரச்சனையில ஒரு பெரிய விரிசல். தம்பி அண்ணனை மிகவும் சூழ்ச்சியாக ஏமாற்றி அவருக்கு சேர வேண்டிய எல்லாவற்றையும் பறித்துக்கொண்டு அவரை நடுத்தருவில் நிறுத்திவிடுகிறான். ஐயோ! அண்ணனுக்கு தன் சொந்த தம்பி மேல அவ்வளவு ஒரு கடுமையான கோபம், தீராத வன்மம். பல வருடங்களாக அவர்கள் முகத்தை கூட பார்த்துக் கொள்வதில்லை, பேசிக்கொள்வதும் இல்லை. அந்த அண்ணன் ஒரு நாள் நாம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கும் இதே ரோமையர் 5ஆம் அதிகாரத்தை படிக்கிறார். நான் கடவுளுக்கு எதிரியாக பாவமாக இருந்தபோதே கிறிஸ்து எனக்காக மரித்தார் அப்படிங்கிற வசனம் அவர் மனசுல ஒரு பெரிய இடியை போல இறங்குகிறது. அவர் ஆழமாக சிந்திக்கிறார். ஆண்டவருக்கு நான் என் வாழ்நாளில் எவ்வளவோ துரோகங்கள் செய்திருக்கிறேன், பலமுறை அவரை விட்டு விலகி போயிருக்கிறேன். ஆனால் அவர் என் தகுதியை பார்க்காமல் எந்த நிபந்தனையும் இல்லாமல் என்னை மன்னித்து ஏற்றுக்கொண்டாரே. ஆமா. அப்படி இருக்கும்போது என்னை ஏமாற்றிய என் தம்பியை நான் ஏன் மன்னிக்க கூடாது? எனக்கே தகுதி இல்லாத போது நான் எப்படி என் தம்பியின் தகுதி அளவிடுவது என்று யோசிக்கிறார். அந்த நிமிஷமே பல வருடங்களாக அவர் நெஞ்சி அழுத்திக் கொண்டிருந்த அந்த பெரும் மனக்கசப்பு, கோபமெல்லாம் முற்றிலுமாக விலகிவிடுகிறது. அவர் நேராக சென்று தன் தம்பியை கட்டிப்பிடித்து முழுமையாக மன்னிக்கிறார். அந்த மன்னிப்பு அந்த அண்ணனுக்கு எவ்வளவு பெரிய விடுதலையையும் அமைதியையும் கொடுத்திருக்கும். நீங்கள் சொல்வது முற்றிலும் நிதர்சனமான உண்மை. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் கூட இப்போது உங்களை மிக மோசமாக காயப்படுத்திய ஒருவரை மன்னிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கலாம். அவங்க எனக்கு செய்த துரோகத்துக்கு என் மன்னிப்பை பெற அவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை என்று நீங்கள் உறுதியாக நினைக்கலாம். நிச்சயமா இப்படி தோணும். ஆனால் ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்கள்.
ஆண்டவர் உங்களை பார்த்து, இவன் என் அன்பை பெற தகுதியானவனா, இவன் செய்த பாவங்களுக்காக இவனை நான் மன்னிக்கலாமா என்று உங்கள் தகுதியை வைத்து அவர் முடிவெடுத்திருந்தால் நாம் யாருமே இன்று அவருடைய அருளை பெற்றிருக்க முடியாது. நாம் முற்றிலும் தகுதியற்றவர்களாக இருந்தபோதே ஆண்டவர் நமக்கு இவ்வளவு பெரிய நிபந்தனையற்ற அன்பை காட்டியிருக்கும் போது நாம் ஏன் நம்மை சுற்றியுள்ளவர்களை, நம்மை காயப்படுத்தியவர்களை அதே அன்போடு அதே பார்வையோடு பார்க்கக்கூடாது? கண்டிப்பாக. அதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்வின் அடையாளம். நாம் ஆண்டவரிடமிருந்து இலவசமாக பெற்ற அன்பை நிபந்தனையின்றி மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிப்பது. நம்மோடு அன்பாக பழகுபவர்களை மட்டும் நேசிப்பதில் எந்த சிறப்பும் இல்லை. அது இந்த உலகத்தின் இயல்பு. ஆமா, அது ரொம்ப சுலபமான விஷயமாச்சே. ஆனால் நம்மை காயப்படுத்துபவர்களை, நம்மை ஏமாற்றியவர்களை, நம் அன்பிற்கு தகுதியற்றவர்கள் என்று நாம் நினைப்பவர்களை நேசிப்பதுதான் கிறிஸ்துவின் இயல்பு. இதை நாம் நம்முடைய சொந்த பலத்தினால், மனித முயற்சியினால் செய்துவிட முடியாது. தூய ஆவியானவர் நம் உள்ளத்தில் எல்லையில்லாமல் பொழிந்திருக்கிற அந்த இறையன்பின் ஊற்றுதான் நமக்கு அந்த பலத்தை கொடுக்கும். ஆண்டவருடைய அருளாலும் அவர் நமக்கு காட்டிய அந்த அளவற்ற அன்பின் வழியாயும் மட்டுமே நம்மால் மற்றவர்களை முழுமையாக மன்னிக்க முடியும். நாம் இன்று ஆழமாக சிந்தித்த இந்த ரோமையர் 5ஆம் அதிகாரம் மனித வாழ்க்கையின் மிகச் சிக்கலான கேள்விகளுக்கு எவ்வளவு தெளிவான, அழகான பதில்களை கொடுக்கிறது என்பதை பார்க்கும்போது உள்ளபடியே வியப்பாக இருக்கிறது. உண்மைதான். நம்முடைய சொந்த திறமையாலோ முயற்சியாலோ அல்லாமல் ஆண்டவருடைய அளவற்ற அருளால் மட்டுமே நமக்கு கிடைத்திருக்கிற அந்த நிரந்தரமான நல்லுறவு, சூழ்நிலைகள் மாறினாலும் ஒருபோதும் நம்மை ஏமாற்றம் அடையச் செய்யாத தூய ஆவியானகள் நம்முள் பொழியும் அந்த உறுதியான எதிர்நோக்கு, மற்றும் நாம் எந்த தகுதியுமற்று பாவிகளாக இருந்தபோதே நமக்காக தன் சொந்த உயிரையே கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் அந்த மாபெரும் தியாக அன்பு, இந்த மூன்றும் நவீன வாழ்வின் எந்தச் சவாலையும் குற்ற உணர்ச்சியையும் தகர்த்தெறியும் ஒரு மாபெரும் அரணாக நம்முடன் நிற்கிறது என்பதை இன்று ஆழமாக உணர்ந்து கொண்டோம். ஆமா, இந்த இடத்துல அந்த தூய ஆவியின் கொடையை பத்தி யோசிக்கும்போது எனக்கு ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஞாபகம் வருது. 2011 திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் இதை பத்தி ரொம்ப அழகா ஒரு சிந்தனையை பகிர்ந்துகிட்டாரு. ஆமா, அவர் இத படிக்கும்போது ரொம்ப உணர்வு பூர்வமா சொன்னாரு. அதாவது, சமாரிய பெண்ணுடனான சந்திப்பில் வரக்கூடிய தண்ணீர் திருமுழுக்கு என்னும் அருட்சாதனத்தை தெளிவாக குறிக்கிறதுன்னு சொன்னாரு. திருமுழுக்கின் வழியாகவும் தூய ஆவியின் வழியாகவும் மறுபிறப்படையும் எவரும் கடவுளோடு ஒரு உண்மையான உறவுக்குள் நுழைகிறார்கள். அதனாலதான் அவரை உள்ளத்தில் வழிபட முடிகிறது. மேலும் அவர் ஒரு சவால் விடுகிறார். அந்த சமாரிய பெண்ணின் இடத்தில் நாம் ஒவ்வொருவரும் நம்மை பொருத்தி பார்க்க வேண்டும். இயேசு நமக்காக காத்திருக்கிறார். குறிப்பாக இந்த தவக்காலத்தில் நம் இதயத்தோடு பேசுவதற்கு அவர் காத்திருக்கிறார்னு சொல்றாரு. மிகச் சரியான நினைப்பு. நேர்களே, இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல நாமும் நிறைய கிணறுகள்ல நம்ம தாகத்தை தணிக்க தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். சமூக வலைத்தளங்கள்ல கிடைக்கிற புகழ், பணம், தற்காலிகமான பல உலக ஆசைகள், இது எல்லாமே நம்ம ஆன்மீக தாகத்தை தீர்க்கும்னு நினைச்சு நாம தேடி போற நவீன கிணறுகள். ஆனா உண்மையிலேயே அவை தாகத்தை தீர்க்கிறதா? இல்ல, மீண்டும் மீண்டும் தாகத்தையே தான் நமக்கு தருது. காணல் நீரை துரத்துற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்கு. இயேசு தரும் தூய ஆவி மட்டுமே நம்முடைய உண்மையான ஆன்மீக தாகத்தை முற்றிலுமாக தீர்த்து நமக்கு ஒரு நிலையான அமைதியையும் நிலைவாழ்வையும் தரும். கண்டிப்பா. நாம இந்த ஆழமான பார்வையின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நேயர்களே, உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனையை முன்வைக்க விரும்புகிறேன். நற்செய்தியில நாம பார்த்தோம், அந்த சமாரிய பெண் இயேசுவை கண்டு கொண்டதும் அவரோட வார்த்தைகளை கேட்டதும் தான் தண்ணீர் கொண்டுவர பயன்படுத்திய அந்த பழைய குடத்தை கிணற்றடியிலேயே விட்டு விட்டு ஊருக்குள் ஓடினாள். இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, உங்களுடைய அந்த தண்ணீர் குடம் எது? எந்த பழைய பழக்கங்களை, கசப்புகளை, உங்களை அழுத்துகிற பாரங்களை, உலக ஆசைகளை இயேசுவின் பாதத்தில் விட்டுவிட்டு அவருடைய நற்செய்தியை சுமந்து செல்ல போகிறீர்கள்? உங்க அறையிலோ அல்லது ஆலயத்திலோ சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து தியானம் பண்ணுங்க. உங்களை சுற்றியுள்ள சத்தங்களை கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு அமைதியில இயேசுவோட குரலை கேட்க முயற்சி பண்ணுங்க. கடவுளின் கொடை எதுவென உனக்கு தெரிந்திருந்தால் இன்று இயேசு உங்களிடம் நேருக்கு நேராக பேசுவதை கேட்க நீங்கள் தயாரா? இது நீங்களே உங்களுக்குள்ள கேட்டுக்கோங்க. இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். இந்த நாள் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க.
கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிப்பாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களைக் கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை கேட்டிடுவீர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர், ஆண்டவர் குரலை